நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ஈண்டெடுத்த அன்னையை வணங்கி, ஈண்டெடுத்த தந்தையை வணங்கி, வழி நடத்தும் ஆசானை வணங்கி, இங்கே இருக்கின்ற அத்தனை ஆத்மாக்களையும் வணங்கி உங்களோடு வருகிறேன். அற்புதமான இந்த சாலைக்குமார சுவாமி திருக்கோவில் சூரசம்கார நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய அனைத்து அன்பர்களும் இந்த முருகனுக்கு அடிமையாக்கி உங்களுக்கும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற, எங்களுக்கு அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை அற்புதமாக வணங்கிக் கொண்டு எல்லாரும் கோயிலில் சாமியை கும்பிட்டுருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து முருக தரிசனம் பண்ணிட்டு வரலாமா? எல்லாரும் சேர்ந்து 5 நிமிஷம் முருகனை நினைச்சு நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? ரெடிங்களா? எல்லாரும் முருகனுடைய தரிசனத்தை இப்போ எல்லாரும் சேர்ந்து உணர போறோம். எல்லாரும் நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிடுங்க. கண்ணாடி இருந்தால் கலத்தி வச்சுக்கிடுங்க. செல்போன் ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் இந்த கந்தக்கடவுளுடைய அருள் சக்தியை நம்மளுடைய எல்லாரும் உணர போறோம். சரிங்களா? 5 நிமிஷம் நம்மளுடைய சிந்தனை முழுவதும் முருகக்கடவுளையே சேரட்டும். நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த இடம் முழுவதும் கந்தக்கடவுளின் அருள் சக்தி நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களோடும் முருகக்கடவுளின் அருள் சக்தி நிரம்பி நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் இரு புருவத்தின் மத்தியில் ஆக்கனா சக்கரத்தில் பொட்டு வைக்கிற அந்த இடத்துல முருகப்பெருமானை நினைச்சு 1 நிமிஷம் நினைச்சு அப்படி தவம் பண்ணுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாரும் சேர்ந்து 1 நிமிஷம் அந்த சுழுமுனைக்கு முன்னாலே நினைச்சுக்கிட்டீங்க. 1 நிமிஷம் அப்படி 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 உயருங்க. பஞ்சபூதங்களை தாண்டி மேலே உயர்கிறோம். பஞ்சபூதங்களை தாண்டி கோடான கோடி நட்சத்திரங்களை தாண்டி மேலே வருகிறோம். சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது கோடான கோடி நட்சத்திரங்களோடு நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அனைத்து கோள்களையும் நட்சத்திரங்களையும் காத்துக் கொண்டிருக்கிறது கந்தக்கடவுளின் அருள் சக்தி. அந்த கந்தக்கடவுளின் அருள் சக்தியை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி மேலே 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 வருகிறோம். இறை சக்தி, சிவனுடைய சக்தி, ஆத்மாத்மான சக்தி, ஒரே சக்தி, இறை சக்தி, சிவசக்தி, சிவனுடைய ஆத்மாத்மான அந்த சுத்த வழியை நினைத்து கொண்டிருக்கின்றோம். கோடான கோடி நட்சத்திரங்களையும் கோடான கோடி கோள்களையும் தாண்டி விண்ணில் இருக்கின்ற அந்த சக்தி இறை சக்தி, அது சிவசக்தி, அருள் சக்தி. அந்த சக்தியிலிருந்து மீண்டும் 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 அப்படி வருகிறோம். உலகெங்கும் காத்து கொண்டிருக்கிற அந்த காந்த சக்தியாக வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த காந்த சக்தி நம்மளுக்கு கந்த சஷ்டியாக முருகனாக காட்சி கொண்டிருக்கின்றார். அதையும் தாண்டி வருகிறோம் வருகிறோம் வருகிறோம். கீழே இறங்கி 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 வருகிறோம். நம் உடலோடு ஐக்கியமாகிறோம். நம்மை காத்து கொண்டிருக்கின்ற நம் உடலோடு இருக்கின்ற நம்மளுடைய ஆத்மா இறைவனின் ஸ்வரூபம். இங்கே இருக்கின்ற அனைத்து ஆத்மாவும் இறைவனின் அர்ப்பணிப்பே. இறைவன் தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், உன்னிலும் இருக்கின்றான், எண்ணிலும் இருக்கின்றான். அந்த கந்த கடவுளின் அருள் சக்தியை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமா, எனக்கு வயசு 45, என் பேர் பாலசுப்ரமணியன், இந்த ராஜ்பால்.
எங்கள் அப்பா பேர் முருகா, எங்கள் அப்பாவுக்கு அப்பா பேர் பாலசுப்ரமணியன். சரிங்களா? முருகன் வந்து எல்லா இடத்துலையும் ஆத்மார்த்தமாக நிறைஞ்சிருக்காங்கிற வந்து நிறைய பேர் உணர்ந்தோம், நம்மளும் உணர போகிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து தினசரி வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ஆக்கப்பூர்வமான மனித சக்தியின் நிகழ்வுகளை உங்கள் முன் கொண்டு வர ஒரு நிகழ்ச்சி. ஒரு 15 வருஷமாக இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும்போது நம்ம வீடியோ 2007 கும்பாபிஷேகம் நடக்கும்போது இதை எடுத்து வந்து நம்ம இது பண்ணோம். பொதிகை தொலைக்காட்சியில் வந்து அதை பெருசாக பிரம்மாண்டமாக வெளியிட்டோம். உலகம் ஃபுல்லாக பார்த்தாங்க. முருகருடைய அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்த உடனே அதை வந்து நம்ம தான் வெளியிட்டோம். உலகம் ஃபுல்லாக வந்து ராம் ராகவேந்திரா ஸ்டூடியோ அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அளவுக்கு வந்தது. அன்று இல்லை, எப்போவுமே அவருக்கு தான் அடிமை நம்ம. அது மட்டும் இல்லை, 59 காலேஜ் பசங்களை 59 காலேஜ்லேருந்து பசங்களை வந்து ரெடி பண்ணி ஒரு நிகழ்ச்சியை வந்து ரெடி பண்ணணும். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் நடிக்கப் போவது யார். இது மூலமாக நிறைய பேரை சின்ன திரைக்கும் சினிமாக்கும் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியை வந்து நம்மோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருக்காங்க. நிகழ்ச்சி வந்து இப்போ 10 நிமிஷம் லேட்டு எங்கள் கணக்குப்படி. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து இங்கே கலக்க போகிறது யார் அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் பிரேமச்சந்திரன் ஒரு பயங்கரமான ஒரு பக்கவாத்தியத்தோடு நாளைக்கு பாட போகிறாரு. அவரும் இன்றைக்கி வராரு. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன், அதுக்காக வேண்டி தான் ஒரு 1/4 மணி நேரம் லேட். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடு கைகோர்த்து கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய ரோட்டரியன் அருணா சிவாஜி அவர்கள். இன்றில்லை, அண்ணன் வந்து சிவாஜி மாதிரியே இருப்பார். வாழ்க்கை ஃபுல்லாக சிவாஜி 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 சிவாஜியும் ஆகிட்டார். இன்னும் எங்களுக்கு சின்ன பிள்ளை தான் அவரும் இருக்கார். அது மட்டும் இல்லை, வைகை புயல் வடிவேல், நெல்லை வடிவேல் அப்படின்னு 15 வருஷத்துக்கு மேலே இதே சாலைக்கிழமை கோயில் இறக்கணும். இன்றைக்கி அவர் வந்து உலகம் ஃபுல்லாக போய் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லை, எங்களோடு இந்த அன்புக்குரிய அம்மா வச்சலா தங்கராஜ் அவருடைய நாட்டியப்பள்ளி வந்து எங்களோடு ஒரு 10 வருஷமாக எங்களோடு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே நடக்கிற நிறைய கோயிலில் வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இப்போ வந்து நல்ல ஒரு ஆல்பம் பண்ண போகிறோம். அது உலகம் ஃபுல்லாக போகிற ஒரு நல்ல ஒரு ஆல்பம், திருநெல்வேலி பற்றி ஒரு ஆல்பம் பண்ண போகிறோம். அந்த ஆல்பத்தில் வந்து அந்த பிள்ளைகள் தான் வந்து நடனமாட உள்ளார்கள். சரிங்களா? இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக அன்புக்குரிய எங்களுடைய அண்ணன் சிவாஜி அருணா சிவாஜி அவர்களை மேடை கலைக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டி நீங்கள் உற்சாகப்படுத்தணும். அன்றும் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவாஜியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சிவாஜி ஐயா அவர்களை அழைக்கின்றோம். இப்போ பாடலாம். சரி, முதல்ல வந்து முருகனை பற்றி ஒரு பாடல் ஒரு சூப்பராக படிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து சிவாஜி மாதிரியே ஆயிடுவாங்க. வாழ்க வளமுடன். பக்த கோடிகள் அத்தனை பேருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முதலாக முருகப்பெருமானின் மேலே ஒரு பாடல். சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, கல்லாத எளியோரில் உள்ளம் ஒரு ஆலயமோ, கல்லாத எளியோரில் உள்ளம் ஒரு ஆலயமோ, களலாறு படை வீடும் நிலையான ஜோதி, உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில், இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில், இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட, இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட, அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட, அன்பும் அறநெறியும்
அகமும் புறமும் நாட அரகர சிவ சிவமால் மருகாயன அனுதினம் ஒரு தரமாகிலும் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான அமுதேசன் தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுடர்மிகு வடிவேலா. நன்றி. அடுத்து முருகனை பற்றி ஒரு பாடல். இந்த பாடல் வந்து டி.எம். சௌந்தரராஜனுடைய சிஷ்ய கோடிகளில் நான் ஒருவன். சென்னை செல்லும் பொழுதெல்லாம் அவரோடு இருந்து 2 மணி நேரத்தை அவரோடு கழித்து விட்டு வருவேன். பாடச் சொல்லி அவர் ரசிப்பார், என்னை பாடச் சொல்லி. நிறைய பேர் அவருக்கு ஆத்மார்த்த சிஷ்யர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில் முழுதும். ரசிகர்கள் கோடான பேர். இந்த ஒரு பாடல், நான் பாடக்கூடிய பாடல் ரொம்ப சிரமமான பாடல். அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் கூட இந்த மேடையில் இந்த பாடுறதுக்கு ரொம்ப யோஜனை பண்ணுற பாடல். ரொம்ப சிரமப்பட்டு நான் வந்து ஓரளவு அதை பாடுற லெவலுக்கு என்னை தயார்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேட்கணுங்கிற இந்த இடத்துல ஆசைப்படுறேன். முருகனை பற்றி ஒரு பாடல். இது வந்து தொகையரா மாதிரி ராக மாளிகை. 4-5 ராகங்கள் சேர்ந்து வரும், ஒன்று போல் வராது. 4-5 ராகங்கள் டக்கு டக்குன்னு வேறு மாதிரி போகும். சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடிமோனத்தில் சுத்ததனி பரம்பொருளாய் சுடர் விடுவோம் சிவபாலா. சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடிமோனத்தில் சுத்ததனி பரம்பொருளாய் சுடர் விடுவோம் சிவபாலா. சுடர் விடுவோம் சிவபாலா. வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாகும் வினை நீக்கி விந்தை மயில் மீதமர்ந்து விளையாடும் குணசீலா. வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாகும் வினை நீக்கி விந்தை மயில் மீதமர்ந்து விளையாடும் குணசீலா. விளையாடும் குணசீலா. குணசீலா. பல்லுயிரும் வாழ்வோங்க பண்ணிசைக்கும் அன்பர் உள்ளம் பரவினிதம் அருள் சுரக்கும் பாங்குடைய எழில் குமர. பல்லுயிரும் வாழ்வோங்க பண்ணிசைக்கும் அன்பர் உள்ளம் பரவினிதம் அருள் சுரக்கும் பாங்குடைய எழில் குமர. பாங்குடைய எழில் குமர. நல் உணர்வாம் நின் பாத நறுமலரில் தேனுண்ணூ நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாரா. நல்லுணர்வாம் நின் பாத நறுமலரில் தேனுண்ணூ நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாரா. நான் பாட வரம் தாரா. குமரா நான் பாட வரம் தாரா. முருகா நன்றி, வணக்கம். நல்ல பிரம்மாண்டமான மியூசிக்கோட பண்ணுறது ஒரு விஷயம், எதுவுமே இல்லாமல் குரலை வச்சு கலக்கிறது ஒரு விஷயம். நம்மளுடைய டீமில் உள்ள எல்லாருமே அவங்களுடைய தனித்திறமையை வந்து வெளிப்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ வந்து இடையில கேள்வி கேட்போம். இந்த கேள்விக்கு பதில் சொன்ன எல்லாத்துக்கும் சிறப்பு பரிசுகள் காத்து கொண்டிருக்கின்றது. முதல் கேள்வியாக முருகனுடைய 6 படை வீடு, அதை பற்றி
இங்கே யாராவது சொல்லுங்க பார்ப்போம். முருகனுடைய 6 படை வீடு அது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லணும். வெற்றிவேல் முருகனுக்கு யாரும் இருக்கீங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுடைய 6 படை வீடு. சரி, நிகழ்ச்சி யாரு நீங்க சொல்லக்கூடாது, அங்கேருந்து சொல்லணும். முருகனுடைய 6 படை வீடு. அடுத்தாக்கள் கூட சொல்லிக்கலாம், சரிங்களா? இப்போ நிகழ்ச்சி தொடங்கி கொண்டிருக்கின்றோம். முதல் நிகழ்ச்சியாக நம்மளுடைய கிருஷ்ணவாணி மித்தாலியாவுடைய நடன நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக இங்கே நடைபெறவுள்ளது. गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुल्लप्रवराय गुणवे गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्मसनारार्थाय गुरुपुत्रपरिर्तात्रे गुरुपाखण्डखण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय भोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय
प्रणयाय गौरभावाय धीमहि गोसहस्राय गोवर्धनाय गोप्तगोपाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि அற்புதமாக இங்கே நடனாடிய அந்த குழந்தைகளுக்கு நம்ம எல்லாரும் இன்னொரு தடவை சூப்பராக கை தட்டணும். எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி. வளரும் கலைஞர்களை வந்து நம்ம கைத்தட்டி உற்சாகப்படுத்த அவங்களுடைய விஷயம் பெரிய லெவலில் போகும். நம்ம எல்லாரும் அதுக்கு உட்கார்ந்து கைத்தட்ட அவங்களுடைய ஆன்மீகமும் அவங்களுடைய இறை கலை பயிற்சி வந்து சிறப்பாக அமையணும்னு வேண்டிக்கிறோம். இப்போ முருகா அப்படின்னு பேர் உள்ளங்க யாரா இருக்கீங்களா? முருகா, முருகன் கையை தூக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு வாங்க. முருகன் மேல வாங்க. முருகன் ஓடாத முருகன் ஓடியா. முருகன், குமரன், கந்தன் யார் இருக்கா? பயப்படாம மேலே வாங்க. முருகன், கந்தன், குமரன் இந்த 3 பேர் உள்ளவங்க யாராலும் மேலே வாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்ட பரிசுகள் காத்திருக்கிறது. ஐயா வாங்க சார், வாங்க. எங்களுடைய ரொட்டேரியன் டாக்டர் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்களை வருக வரவேற்கிறோம். அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் அவங்க லேட்டாக வந்ததுக்கு வந்து என்னென்னா அங்கே ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன், அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் லேட்டு. சரிங்களா? அவங்களுக்கும் அனைவரும் கைத்தட்டி வரவேற்கும்படி கேட்டுக்கிறோம். நன்றி. வெற்றிவேல் முருகா யார் இருக்கா? முருகா இருக்கா? அப்படியா? முருகன். சரி, கந்தன் இருக்காரா? கந்தகுமார் இருக்காருல்ல? வாங்க ஐயா வாங்க. கந்தன் பேர் உள்ளவங்க வாங்க. அவங்களுக்கு வந்து எங்களுடைய ரொட்டேரியனுடைய செயலாளர் அன்புக்குரிய எங்கள் அண்ணன் மேலே வாங்க. இது வந்து ஓம் ஆறுபடையப்பா அப்படிங்கிற கேசட்டு. இந்த 6 படை முருகனையும் பற்றி பாடின பாட்டு, சாலை குமரனை பற்றி பாடின பாட்டு. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் பிரம்மாண்டமாக வெளியிட்டோம். இது உலகம் ஃபுல்லாக போயிருக்கு. 6 படை வீடுலையும் இந்த கேசட் கிடைக்கி. இப்போ எங்களுடைய சிவ சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து கந்தகுமார் ஐயா அவர்களுக்கு அதை வழங்குறாங்க. சரிங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு சரி. இப்படி இடையே வந்து கேள்விகள் கேட்டு அந்த பரிசுகளும் எல்லாத்துக்கும் வழங்க இருக்கின்றோம். ஓம் ஆறுபடையப்பாவை. இப்போ 2வதாக வந்து எங்களுடைய மண்ணின் மைந்தன் வைகை புயல் வடிவேல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நெல்லை புயல் வடிவேல் அவர் வந்து உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துகிறோம். ஏற்கனவே அறிமுகமாகி சினிமா வரைக்கும் போய் கலக்குன்னு கலக்கின்ற அந்த வடிவேலை அனைவரும் கைத்தட்டும்படி கேட்கிறோம். வாங்க 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 வாங்க. எங்களுடைய நகைச்சுவை தண்டல் வடிவேல் அவர்களை. என்னாச்சு ஐயா? மேலே வாங்க ஐயா. திரும்பி கேட்க போயிட்டீங்க. வரும்போதே கலக்கல் தானா? வாங்க 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 ஐயா. அவருக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க. இப்போ ஏன் மைக்கே பண்ணி கொடுவாரு. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது அதாவது ராஜபாலனுடைய நிகழ்ச்சியில் இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலை. இந்த வடிவேல் முருகன் வந்ததுக்கப்புறம்
இந்த அருணா சிவாஜி சார் மேடையில் ஏறினதுக்கப்புறம் இந்த ராஜ்பாலன் வந்து பேசுனதுக்கப்புறம் இவ்வளோ கூட்டம் அளமோதிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஜோராக ஒரு முறை கை தட்டுங்க பாப்பா. அப்படி இது தாமையா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், இது தாமையா அவங்க. ஆஹா ஆஹா இருக்கட்டும். சரி, அதாவது அங்கேருந்து நான் வந்தேன். நேராக ஜங்ஷன் பாஸில் இறங்கி சாலைக்குமார் கோயிலுக்கு வரணும்ட்டு ஆசையோடு வந்தேன். ஒரு பையன் எந்திரிச்சு வந்து, ஆனால் அவங்கள டிவி சேனலில் பார்த்துருக்கோம்னா, ஐயா நம்ம தான் நிறைய டிவி சேனலில் பார்த்துருக்கோம், கதிர் டிவி சேனலில் வந்திருக்கோம், எல்லா டிவி சேனலையும் வந்திருக்கோம்னு சொல்லிவிட்டு எந்த டிவி சேனலில் வந்தடா அப்படின்னு இந்த பையன்கிட்ட கேட்டேன். அவன் சொல்லுவான், டிஸ்கவரி சேனலில் வந்தவங்க. எப்படி சொல்கிறான் பார்த்தா, என்னை ஏதோ ஒரு மாதிரி நினச்சி டிஸ்கவரி சேனலில் வந்தவங்க காமியா. அதான் ஒரு நாள் இப்படி தான் ஒரு பையன் பஸ் ஸ்டாண்டில் இருந்தான், ஒன்றுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒன்றுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வடிவேலு வேட்டியை வந்துட்டு அது பாட்டுக்கு நிற்கிறீங்க. வேட்டி எப்போ மாதிரி கட்டுங்க, தூக்கி எடுத்துங்களா? சரி இருக்கட்டும். அதான் வடிவேலு. ஆமாய்யா. அந்த அன்னைக்கு அந்த பையன் வந்து ஒன்று கடிச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ இடப்பட்ட நேரத்தில் ஒருத்தர் போய், ஐயே தம்பி இந்த பக்கம் ஒன்று கடிக்காத, பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா அப்படின்னு இருக்கான். இந்த பையன் சொல்லியிருக்கான், அட வீணாக தானே போகுது சார், பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கான். அவர் ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்ல, இவன் ஏதோ ஒரு அர்த்தத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கான். எப்படி யோசிக்க பார்த்தீங்களா? அன்னைக்கு இப்படி தான் ஒரு மேடை பேச்சாளர், அவர் தூத்துக்குடியில் பேசியிருக்கார். தூத்துக்குடியில் பேசுகிறத இவன் ரசித்து கேட்டிருக்கான். இந்த பையன் அழகாக ரசித்து கேட்டிருக்கான். என்னம்மா பேசுகிறாரியா அப்படின்னு இருக்கான். கண்ணாடி போட்டால் ஒரே இருட்டாக தெரியுதுயா முகத்தை. நான் ரொம்ப கருப்பாக தெரிவேன். ஆமாய்யா, தூத்துக்குடியில் பேசியிருக்காரு. இந்த பையன் வினைக்கிட்டு போய் உட்காந்து தூத்துக்குடியில் என்ன பேசுகிறாருன்னு கேட்டிருக்கான். ரொம்ப ரசனையாக கேட்டிருக்கான். புரிஞ்சு தள்ளியிருக்கான் அந்த ஆள். அப்போ அந்த அன்னைக்கு நேராக மதுரையில் அந்த ஆள் பேசியிருக்காரு. சரி பரவாயில்ல, இவர் பேச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நேராக மதுரைக்கு போயிருக்கான். பேச்சை கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் நல்லா அழகாக உட்காந்து ரசித்து பேச்சை கேட்டிருக்கான். அவர் தூத்துக்குடியில் என்ன பேசினாரோ கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதே பேச்சை தான் அங்கேயும் பேசியிருக்கார். நேராக திருநெல்வேலிக்கு வந்திருக்கான். திருநெல்வேலியில் அவர் பேச்சு நடக்குது. ஆனால் திருநெல்வேலியில் என்னடா பேசுகிறாருன்னு கேட்டிருக்கான். திருநெல்வேலியில் அதே பேச்சை தான் பேசியிருக்கான். அப்போ அந்த அன்றைக்கி கூப்பிட்டு, சார் மதுரையில் உங்கள் பேச்சை கேட்டேன், தூத்துக்குடியில் உங்கள் பேச்சை கேட்டேன், ஆனால் திருநெல்வேலியும் கேட்டேன் சார் உங்கள் பேச்சை, ஆனால் ஒரே பேச்சை தான் சார் இருக்குது அப்படின்னு இருக்கான். நான் என்றைக்கு மாற்றி பேசுகிற பழக்கம் ஏன்ட்ட கிடையாது, என்றைக்கும் ஒரே பேச்சு தான் பேசுவோம்னு இருக்கான். எப்படி பிளான் போட்டு யோசனை பண்ணியிருக்கான் பார்த்தா, எப்படி பிளான் போட்டு யோசனை பண்ணியிருக்கான் பாருங்க. இப்படி தான் அன்னைக்கு ஒருத்தன் வந்தான். அன்னைக்கு வந்துட்டு கத்தி சாணை பிடிக்க 5 ரூபா, கத்தை சாணி பிடிக்க 5 ரூபா, கத்தி சாணை அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான். ஒரு அக்கா இருந்து அங்கேருந்து வந்தா, ஓடி வந்தா, ஏ தம்பி இங்கே வா, இந்தா இந்த 5 ரூபாயை பிடி, இந்த 5 ரூபாயை பிடி, இனி கத்தாமல் சாணை பிடி, கத்தாமல் சாணை பிடின்ட்டான். இவன் பார்த்தான், தலையில் கை வச்சுட்டு அந்த அன்னைக்கு போயிட்டான். இப்படி தான் ஒரு நாள் ஒரு இந்திய நாட்டுக்காரன், ஒரு அமெரிக்கா நாட்டுக்காரன், ஒரு ஜப்பான் நாட்டுக்காரன், 3 நாட்டுக்காரனும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அன்றைக்கி இந்திய நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான், ஜப்பான் நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான், நாங்கள் விடக்கூடிய விமானம் வானத்தை தொட்டுக்கிட்டு போகும்னு இருக்கான். அந்த அன்றைக்கி இந்தியாக்காரனும் நம்ம ஜப்பான்காரனும் முழிச்சிருக்கான். அது எப்படிடா போவோம் அப்படின்ட்டு இருக்கான். ஒரு 2 இன்ச்சு கீழே தள்ளி போவோம் அப்படின்ட்டு இருக்கான். 2 இன்ச்சு கீழே தள்ளி போகும்னு இருக்கான். உடனே அந்த அன்றைக்கி இவன் பார்த்தான், ரஷ்யாக்காரன் அவன் பார்த்துட்டான். பார்த்தோன்னா அந்த அன்றைக்கி நாங்கள் விடக்கூடிய கத்தி கப்பல் தரையை தொட்டுக்கிட்டு போகும்னு இருக்கான். ஆஹா அது எப்படியா போவோம் அப்படின்ட்டு இருக்கான். உடனே ஒரு 2 இன்ச்சு மேலே தள்ளி போகும்னு இருக்கான். இந்தியாக்காரன் பார்த்தான், ஆகா நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லையே, நம்ம என்னத்தடா சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு, ஆகா கிளம்பிட்டாங்கயா சொன்னாமையா ஒரு வார்த்தை, நாங்கள் எல்லாம் மூக்கோடு தான் சாப்பிடுவோம்ட்டான். அவன் ரஷ்யக்காரனும் இவன் 2 பேரும் அமெரிக்காக்காரனும் முழிக்கான் கிடந்து, எப்படா மூக்கோடி சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக சொல்கிறேன். அவன் ஒரு 2 இன்ச்சு கீழே தள்ளி சாப்பிட்டுருக்கான். எவ்வளோ யோசனை பண்ணி எவ்வளோ பிளானிங் பண்ணி எப்படி சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா. சரி அசத்தும் இன்னும் கலக்க போகிறது நிகழ்ச்சி யாருங்கிறது நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அசத்தும் சொல்லி நம்ம ராஜ்பாலன் அவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் வருவேன். சரிதானையா? எல்லாம் ஜோர ஒரு முறை கை தட்டுங்க. இப்போ உங்களுடைய இதை சொல்லுங்கய்யா. அன்றும் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய முன்னோர்கள் கலையை அதாவது சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மளோட வாலாட்டாலும் மேலே இருந்து நம்மளுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த கலை மாமணிகளை மகமுகழ்ந்து வேங்கி வடிவேலுக்கு முருகனுடைய அருள் எல்லாரும் சேர்ந்து அருள் படி இருக்கணும். ஜோரா கைதட்டுங்க பாப்போம். சரி என்ன அருள்? அடுத்த ஆளுக்கு வழி விட்டுலாமா? முருகனுடைய அருள் சொன்னேன். என்ன முருகனுடைய அருள்? திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன திருப்பி செம்பு காமெடியா பின்னால போடும். பின்னால போடுமா? சரியா? செம்பு காமெடி இப்போ முதல்ல பிள்ளைகளோட காமெடி போடும். சரிங்களா? அண்ணாச்சி என்னமோ சொல்லுங்க. இல்ல அவர் பேச்ச கேட்கணும். சொல்லுங்க ஐயா. யார்? நான் ஒரு பாட்டு பாடணும் ஐயா. ஆஹா கண்டிப்பா பாடு. நன்றி. அவர்களை தொடர்ந்து நம்மளுடைய அம்மா நீங்க ரெடியா? அசத்துங்க.
வாங்க. भद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्य साक्षात्करा अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत् कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा पंचवक्त्र परशुहस्त नमः ओम शिवोहम रुद्ररूपं भजेहम ओम शिवोहम रुद्रनामं भजेहम त्रिकाल नेत्र त्रिनेत्र शूल त्रिशूल गात्रम् सत्यं प्रभाव दिव्य प्रकाश मंत्र स्वरूप मात्रम् निष्प्रपंचादि निष्कलंकोऽहं निज पूर्ण बोधहं प्रत्यगात्माहं नित्य ब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहं हम सच्चित् प्रमाणमो मूल प्रमेयमो अयं ब्रह्मास्मि अहं ब्रह्मास्मि सप्त विहरति अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत् कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा पंचवक्त्र परशुहस्त नमः ओम शिवोहम रुद्ररूपं भजेहम ओम शिवोहम
அப்படி ஒரு போஸ் கொடுத்து நின்னுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? ஜோராக கைத்துட்டுங்க. இந்த ஸ்ரீ வந்து இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே நடக்கிற நிகழ்ச்சிக்கு 10 நாள் சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னால் கொண்டு வந்து பாடியிருக்கோம். அவங்க முருகனுடைய அருள் அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் அவங்க வரணும். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து முருகா யார் இருக்கீங்களா? முருகன் பேர் உள்ளவங்க யாரா இருக்கீங்களா? முருகன், கந்தன், குமரன். பரமசிவன் இருக்காங்களா? பரமசிவன். சரி, நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ரொட்டேரியன் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் உங்கள் முன் பாடல் வழங்க இருக்கிறார்கள். ஐயா வாங்க. சந்திரன் அவர்களுக்கு கரவாசல் பண்ணி கிடைக்கிறோம். நன்றி. இன்னைக்கு மியூசிக்கே இல்லாம இந்த மைக்கில் பாட வராங்க. பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்க நீங்க ரெடியா? நன்றி. நன்றி நன்றி. உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். என்னுடைய இசை நிகழ்ச்சி நாளைக்கு முழுமையாக இருக்குது. நம்முடைய ராஜபாலனுடைய அன்பு வேண்டுதலுக்கு இணங்க நான் இன்று உங்கள் முன்னாலே 2 பாடல்களை வழங்கலாம் என்று இருக்கின்றேன். அவர் 2 சினிமா பாட்டு தான் பாட சொல்லியிருக்கிறாரு. பழைய பாடல், உங்களுக்கு எல்லாம் பிடித்தமான ஒரு பாடல். என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லலுவதேன், உன்னருகே நான் இருந்தெல்லாம் ஆடுவதே. என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லலுவதேன், உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதே, கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதே. மின்சாரம் பாய்வது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே, மின்சாரம் பாய்வது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே. என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லலுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதேன். வஞ்சியிடை கெஞ்சுவதேன், பிஞ்சுமொழி கொஞ்சுவதேன். வஞ்சியிடை கெஞ்சுவதேன், பிஞ்சுமொழி கொஞ்சுவதேன். கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே, கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே. என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன், உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதேன். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும். முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடி வரும். முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடி வரும். என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன், உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே.
இதான் கலை. அன்றும் இன்றும் என்றும் நம் மனதில் நிற்கின்ற இந்த அருமையான பாடலை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு பாரதியார் பாடல் ஒன்று, அருமையான பாடலை உங்கள் முன்னே வணங்குகின்றேன். காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா, இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா, இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினையொத்த இதழ்களும் இதழ்களும் அமுதூற்றினையொத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும், அமுதூற்றினையொத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும். 10 மாற்று பொன்னொத்தனின் மேனியும் மாற்று பொன்னுத்தனின் மேனியும் இந்த வையத்தில் யான் உள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோட்டின்னவனாக புரியுமே. என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோட்டின்னவனாக புரியுமே. இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா, இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். நீ எனதின் உயிர் கண்ணம்மா, நீ எனதின் உயிர் கண்ணம்மா, எந்த நேரமும் நிந்தனை போற்றுவேன். நீ எனதின் உயிர் கண்ணம்மா, துயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே. துயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே. எந்த வாயினிலே அமுதூருதே கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் போதிலே. கண்ணம்மா 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 என்ற பெயர் சொல்லும் போதிலே. எந்த வாயினிலே அமுதூருதே உயிர் தீயினிலே வளர் ஜோதியே. எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே, இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா, இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். இந்த காதலை எண்ணி கழிக்கின்றேன். நன்றி. 2 பாட்டு இன்னும் நம்ம மனசில் அன்னைக்கு பாடின பாட்டு நாமெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டோம். இன்னைக்கு நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். எப்படி போட்டுக்காங்க பாருங்க டியூன், அப்படி இப்படி இழுக்கு பாருங்க இன்னும். சரியா ஐயா? மாசிலா. 3வதாக இந்த வந்தாச்சு, வந்துட்டார் சிவாஜி. எங்க உட்காந்துருக்காரு, எம்ஜிஆர் ஆடுறாரு. உண்மை காதலே
மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசுவார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா பேசுவார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்தன் மீதிலே நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே பேசுவார்த்தை உண்மைதானா பேதையை கேட்க நீங்கள் போடும் வேஷமா மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே நெஞ்சிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்தன் மீதிலே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இன்று நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இன்று நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாறுமோ அன்றும் இன்றும் நம்மை விட்டு நெஞ்சை விட்டு நீங்காத பாடல்களை பாடிய ஐயா அவர்களுக்கு ரொட்டேரியன் ஐயா ராமசுப்பிரமணியன் அவர்களையும் அன்புக்குரிய நயனா எங்களுடைய முன்னாள் ரெங்கராஜன் ஐயா அவர்களையும் மேடை கலைக்கட்டும். 2 பேரும் சேர்ந்து வாங்க ஐயாக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கணும். நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். மீண்டும் நாளை இதே நேரத்தில் உங்கள் அனைவரையும் இதே மேடையிலே நான் இசை குழுவோடு நான் சந்திக்கின்றேன். இன்னைக்கு சிங்களந்து கலக்குனாங்க, சிங்கம் இன்னைக்கு சிங்கள கலக்குச்சு, நாளைக்கு கலக்கு கலக்குன்னு கலக்க போறாங்க. ஜோரா கைத்தட்டுங்க எல்லாரும். நன்றி நன்றி நன்றி. நாளைக்கு வர்றதுக்கு இன்னைக்கு ட்ரெயினர் சரிங்களா? எங்களுடைய ரொட்டேரியன் ஐயா அவர்கள் வந்து பொன்னாடை போத்துக்கிறது ஐயா அவர்களுக்கு. அந்த ஓம் ஆறுபடைப்பா டிவிடியை வந்து ஐயா அவர்கள் வழங்குறார்கள். நன்றி நன்றி. நாளைக்கு சிறப்பாக கலக்கணுங்க ஐயா. வாழ்களோட நன்றி. அம்மா ரெடியா? வாங்க. அங்கே விடிய விடியெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம தான் பார்க்கணும் சரிங்களா? வளர்ந்து வரும் கலையை வந்து நம்ம எல்லாரும் ஊக்குவிக்கணும். இந்த சூப்பராக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம அவ்வளோ பேருக்கும் அருள் புரிய வச்சு இந்த இடம் போட்டு மேடையும் போட்டு நம்மளை அனைவரும் பார்க்கறதுக்கு வேண்டி கண்டு கழிச்சிக்காங்க. அதை எல்லாரும் மனவகுந்து பார்த்து சிரித்து சிந்திக்க முருகன் பேரை வேண்டிக்கிறோம்.
தரிகிடதாம் தக்குடு திக்குடு தகதரிகிட தக தக்குந்தாரி கிண்ண ஜக்க ஜன்ன கிட்ட கிர கிட்ட தக்குடு திக்குடு தரிகிடதாம் தக்குடு திக்குடு தகதரிகிட தக தக்குந்தாரி கிண்ண ஜக்க ஜன்ன கிட்ட கிர கிட்ட தக்குடு திக்குடு தரிகுடுதாம் தக்குடு திக்குடு தகதரிகிட தக தக்குந்தாரி கிண்ண ஜக்க ஜன்ன கிட்ட கிர கிட்ட தக்குடு திக்குடு தரிகுடுதாம் தக்குடு திக்குடு தகதரிகிட தக தக்குந்தாரி கிண்ண ஜக்க வினயர வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க வினயர வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க வினயர வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க தொங்கிட நங்கிட தொங்கிட கிடதகி தொங்கு நங்கு தொந்தோம் தத்தத்தா தொங்கிட நங்கிட தொங்கிட கிடதகி தொங்கு நங்கு தொந்தோம் தத்தத்தா தோகிடதகி தோகிடதங் தோகிட தோகிடதகி தோகிட கிடதகி தக்குந்தாரி கிண்ண ஜக்க தக்கண்டக்க ஜக்கத்தாம் தோகிடதகி தோகிடதகி தோகிட தோகிடதகி தோகிட கிடதகி தக்குந்தாரி கிண்ண ஜக்க தக்கண்டக்க ஜக்கத்தாம் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பர உடையவர் ஜக்குடு ஜன்ன கிட்ட ஜக்குடு ஜன்ன கிட்ட ஜன்ன கிட்ட ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட கிடதகி ஜக்குடு ஜன்ன கிட்ட ஜக்குடு ஜன்ன கிட்ட ஜன்ன கிட்ட ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட ஜனகிட கிடதகி ஜனகிட கிடதகி கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் தக்கிடதிகி திக்கிடதிகி தக்குடு தக்கிடதிகி 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 திக்கிடதிகி தக்குடு தக்கிடதிகி தக்கிடதிகி குதி குதகி தொங்கிட கிடதிகி தங்கி கிடதக தீக்கிட்டாம் 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 வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு இதான் அப்படி ஸ்டெம்பு அப்படி டெப்த்தாக இருக்கும் உடம்புல முருகன் பேரை சொன்ன உடனே அப்படி நாடி நரம்பெல்லாம் அப்படி டெப்த்தாக இருக்கு சரிங்களா. இப்போ இந்த முருகனுடைய 6 படை வீடு எதெல்லாம்னு சொன்னேன். இங்கே யாராவது சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? கேள்வி. முருகனுடைய 6 படை வீடு. வாங்க தம்பி வாங்க. மைக்கை தம்பி கையில் கொடுங்க. மேலே 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 மேலே. எல்லா நிகழ்ச்சியில் வந்து ஸ்டேஜில் உள்ளவங்க மட்டுமே பாடிட்டு இருப்பாங்க, இப்போ இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் தான் உங்களோட சேர்ந்து நாங்களும் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். தம்பி உங்கள் பேர் என்னப்பா? மாரிமுத்து மகாராஜா. மாரிமுத்து மகாராஜா. சொல்லுப்பா. 6 படை வீடு. திருச்செந்தூர், பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், திருத்தணி. சரிதானா? சரிதானா? நன்றி நன்றி. இந்த முதல்ல இருக்கிற ஐயா கண்ணாடி படையை மேலே வாங்க வாங்க.
அன்புக்குரிய 6 படை வீட சொன்ன நம்மளுடைய அன்பு தம்பி மகராசன் அவர்களுக்கு ஓம் 6 படையப்பா என்ற அந்த ஆடியோ காசட்டை வழங்குறோம். ஐயா பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணி. அங்கு முருகன் தான் வந்திருக்காரு. சரிங்களா? கொடுங்க ஐயா, கொடுங்க கேஸ் கொடுங்க. நன்றி 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 நன்றி. சரி, ரொம்ப நன்றி. நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய உலக வரலாற்றையே திருப்பி போட்ட சிம்ம குரல் சிவாஜி அவர்கள் வந்து உங்கள் முன்னால் வந்தால் எப்படி இருக்கும், இந்த சாலக்குமார சுவாமியை தரிசனம் பண்ணால் எப்படி இருக்குங்கிற வந்து நம்மளுடைய நெல்லை அருணா சிவாஜி ஐயா அவர்கள் உங்கள் முன் வர இருக்கின்றார்கள். அவர் சிவாஜி மாதிரியே இருப்பார், சிவாஜி மாதிரியே நடப்பார், சிவாஜி மாதிரியே பேசுவார், சிவாஜியே ஆயிடுவாருங்க அண்ணன். என்ன அப்படி தானே? இந்தாங்க. போன வருஷம் இதே நிகழ்ச்சி இங்கே நடக்கும் போது சிவாஜி சாருடைய சென்னையிலேருந்து அவர் பிஏ இங்கே உட்காந்து பார்த்துருந்தார். அப்படி தானே? ஆமாம், கரெக்டாக சொல்லுதுண்ணா. அவர் சொல்கிறது பூரா உண்மைதான். உண்மையாக சொல்லுதேன். அப்படி தானே? அன்றும் இன்றும் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய சிவாஜி ஐயா அவர்கள் வந்து உங்கள் முன்னால் நேரில் வந்தால் எப்படி இருக்குங்கிறத வந்து எங்கள் அண்ணன் நடந்து கொஞ்சம் காமிங்களேன். கொஞ்சம் நடங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ராஜ்பால் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் அருமையாக கொடுத்துட்ருக்கிறாரு. அவருடைய ஸ்ரீ ராம் ராகவேந்திரா டிஜிட்டல் ஸ்டுடியோ வீடியோ இதில் நிறைய ஸ்பான்சர் பண்ணி நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய டிவி ப்ரோக்ராம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய இதெல்லாம் நான் நிறைய கலந்துருக்கிறேன். இந்த பல்சுவை நிகழ்ச்சி இதில் கலந்துக்கணும்னு சொன்னதுனால நான் வந்திருக்கேன். நானும் தனி ஆர்கெஸ்ட்ரா, மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். இந்த பலகுரல் நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி இல்லாத கலந்து ஒரு கதமமாக கொடுக்கணும்னு சொன்னதுனால முதல்ல பக்தி பாடல் பாடினேன். இப்போ ஒரு பலகுரல். நடிகர் திலகம் வந்து இப்போ அவர் சொன்னார் இங்கே வந்திருந்தா எப்படிங்கன்னு சொல்கிறாரு. இது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாட்டா கூட நான் மேடையில் பேசுவேன். ஹலோ, கொஞ்சம் வால்யூம். ஹலோ, மைக் நல்லா இருக்கு. நன்றி. ரைட். ராஜ்பால், நான் இங்கே ஷூட்டிங்காக வந்திருந்தேன். ஆர்எஸில் நான் தங்கியிருக்கிறப்போ இங்கே இந்த நிகழ்ச்சிகள் நடக்குன்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நிகழ்ச்சிகள் ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதம், ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கா. இதை வாழ்க்கையில் இதெல்லாம் பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். நான் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறேன், திருவிளையாடலில் நடிச்சிருக்கிறேன், திருவருட்செல்லூரில் கூட நடிச்சிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், அப்பர் சுவாமிகளாக நடிச்சிருக்கிறேன். டிஎம்எஸ் அருமையாக பாடியிருப்பார். இந்த அருமையான சாலைக்குமாரன் சுவாமி கோவிலுடைய கந்தர் சஷ்டி விழாவில் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக நடிகர் திலகம் வந்து வசந்த மாளிகையில் ஒரு வசனம் பேசுவார். அவருடைய குரல் நல்லா இருக்குண்ணே, மைக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, இப்படியே இருக்கட்டும். அவர் தன் காதலிக்காக கட்டிய வசந்த மாளிகை கொண்டு காட்டுறதுக்காக போவார். அப்போ அவருடைய குரல், என் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கு முல்லை கொடிக்கு நான் அமைத்த பந்தலைப்பார், எனது இதய சாம்ராஜ்யத்தின் எல்லையின் ஆரம்பத்தை பார், வானத்திலா நீராட ஆண்டவர் இந்த பொய்கையை படைத்தார், மையத்திலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது சமாதி அல்ல, சந்நிதி. ஆண்டவர் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் வானத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் அனைத்தையும் இங்கு கொண்டு வந்து தோரணம் கட்டி கொண்டு வந்திருப்பேன். ஆனால் என்ன செய்வது, எனக்கு தான் அந்த சக்தி இல்லையே, இல்லையே. நன்றி. இதே நடிகர் திலகம் பட்டிக்காடா பட்டணமாங்கிற படத்தில் ஆங்கிலத்தில் ஒரு டயலாக் பேசுவார். அவர் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக பேசுவார். எம்ஏ படித்தவங்க கூட இந்த அளவுக்கு பேச முடியாது. அவருடைய குரல், லண்டன் for the educated. In what way do you think foreign countries are superior to our country? Culture, art, civilization. In the name of civilization, they are all going backward, not forward. என்னப்பா பட்டிக்காட்டா இங்கிலீஷ் பேசுகிறாரே பார்க்குறியா? நானும் படித்தவன் தான். படித்தது அறிவை வளர்த்துக்க, உன்னை போல் ஆட்டம் போடுறதுக்கு இல்லடி.
எங்கள் ஐயா பக்கத்தில் வர முடியுமா? முடியவே முடியாது. நடிகர் திலகம் வந்து ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால் பின்னாடி நான் போய் பேசுகிறேன். ஒரு ராஜா ராணின்னு ஒரு திரைப்படம். இங்கே நிறைய வயசில் பெரியவங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. எல்லாம் 60 கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. 40, 25 இருக்கிறீங்க. கொஞ்சம் ஜோராக கைத்தட்டி அவங்கள ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நானும் 60 கடந்துட்டேன். மணி விழாலாம் முடிச்சிட்டேன். மணி விழா முடித்து தான் வந்திருக்கிறேன். ஆனால் குரல் மட்டும் எங்கள் ஐயா சிவாஜி மாதிரியே இருக்கேன். எப்படின்னு அவர் அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே உள் வாங்கி உள்ளே வச்சிருக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். அவருடைய நம்ம ப்ராக்டிஸ் தானே, வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய குரல் கொஞ்சம் கஷ்டமான குரல் தான். இது வந்து இந்த வசனம் வந்து சாக்ரட்டிஸ் ராஜா ராணிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார். டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுக்கு வசனம் எழுதியிருப்பார். சாக்ரட்டிஸ் வந்து ஒரு தத்துவ ஞானி, தத்துவ மேதை. வந்து ஒரு தத்துவங்களை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாருங்கிறது ஒரு முறை. அதை வந்து அவர் அழகாக கையாண்டிருப்பார். குரலில் மாடுலேஷன். ஒரு வயதானவர் வந்து அந்த தத்துவத்தை சொல்லும் பொழுது, சாக்ரட்டிஸை நடிக்கும் பொழுது குரலில் ஒரு தழுதெழுப்பு அப்படி பேசுவார். அந்த குரல், அந்த கலைஞர் வசனம். அது கொஞ்ச நேரம் எது எடுத்தாலும் ஏன் எதற்காக என்று சிந்தித்து சிந்தித்துதான் இந்த சிலை செதுக்கும் சிற்பி சிந்தரை சிற்பியாரேன். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எதரையும் வேக வசனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. எவர் சொன்னாலும் உன் பகுத்தறிவால் அளந்து பார். தீட்டிய வாள்களும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டியும் துணைவராது அப்பரே. அறிவாயுதம் அதுதான் தாரக பத்திரம். நன்றி. அந்த காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் நான் சந்திச்சிருக்கிறேன். நடிகர் திலகத்தையும் நான் சந்திச்சிருக்கிறேன். 3 தடவை நடிகர் திலகத்தை சந்திச்சிருக்கிறேன். மக்கள் திலகம் ஒரு தடவை தான் சந்தித்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. தூத்துக்குடி மாவட்டம் பிரிக்கும் போது மொட்டையல் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது இப்படி தோளில் கை போட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது மக்கள் திலகத்தை. அதனால் அவர் கூடலாம் நடித்த எம்ஆர் ராதா, நடிகவள் எம்ஆர் ராதான்னு ஒருத்தர், ஒரு அருமையான குரல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாடுலேஷன் பயங்கரமாக பண்ணுவார். அவருடைய குரல். அவருக்கும் அவர் பொண்ணுக்கும் சின்ன பிரச்சனை. அந்த பொண்ணு காதல் கல்யாணம் பண்ணும்போது இவருக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள சம்பாஷணை. அப்பா, வர்ற வெள்ளிக்கிழமை எனக்கும் அவருக்கும் முருகன் கோவிலில் வச்சு கல்யாணம். ஓ, முருகன் சபோட்லே கல்யாணம் நடக்குதா? இதப்பா லைஃப்ங்கிறது ஒரு கார் மோதிரி. அது ஒரு நல்ல டிரைவர்கிட்ட தான் கொடுக்கணும். சுத்த இந்த மோதிரி எல்போர்டு பசங்கிட்டலாம் கொடுத்து ஆக்சிடென்ட் பண்ணிக்க நான் தயாரா இல்லை. வசனம் அவ்வளோதான். அடுத்தது, அந்த காலகட்டத்திலே மக்கள் திலகம் நடிகர் திலகத்தோடு பானுமதி அம்மா வந்து நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். அறிஞர் அண்ணாவோடையே நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய குரல். காலத்தின் அருமை கருதி நான் சீக்கிரம் அதை முடிச்சிடுவேன். இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. என்ன ராஜபால்? பானுமதி அம்மாவுடைய குரல். அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், டீயெல்லாம் சாப்பிட்ருக்கிறேன். அவங்க குரல். ஆஹா, நம்மாசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா. ஆஹா, நம்மாசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா. அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடியாசைந்தாட பந்தல் என்று போதுமா. என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடியாசைந்தாட பந்தல் என்று போதுமா. இந்த பாட்டு சில குரலுக்காக தான் சொல்றேன், ஃபுல்லா பாட முடியாது. இது தாய்க்கு வந்துகிட்டே இருக்கு. தெரியல எங்கேருந்து எடுக்கீங்கன்னே தெரியல, வந்துகிட்டே இருக்கு. தாய்க்கு பின் தாரம் என்ற படத்தில் மக்கள் திலகம் பானுமதி நடித்த படத்தில் உள்ள பாடல் இது. அடுத்த குரல். இந்த குரல் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலியம். டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் வருவதற்கு முன்னால் வரைக்கும் பிரபலியமாக இருந்தவர் திருச்சி லோகநாதன். அவருடைய குரல் நீங்கள் அடிக்கடி இப்போ டிவியில் கேட்டிருப்பீங்க. இந்த பாடல் இப்போ சின்ன குழந்தைகள் கூட அந்த பாட்டு மனப்பாடம் ஆகிடுச்சு. அருமையான ஒரு பாடல், தத்துவ பாடல். அதில் 4 வரி மட்டும் பாடுறேன். குரலை மட்டும் அவர் காட்டுறதுக்காக இந்த குரல். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடும் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. நன்றி. சூப்பர். உங்களுக்கு கைத்தட்டலாம், உங்களுக்கு கை கொடுக்கணும். கீழே இறங்கி மைக் செட்டு பிரமாதம். மைக், இந்த மைக் இருந்தால் தான் இந்த குரல் கரெக்டாக வரும். அருமையாக மைக் இருக்கும், குரல் வரணும்ல. எனக்கு வர மாட்டேங்க.
இதே குரல் தான் கத்திட்டு இருக்கேன். இதை மாதிரி ட்ரை பண்ண முடிய மாட்டேங்க. 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வரும், கண்டிப்பாக வரும். வருமா? பழக வருங்க வரமாட்டேங்க. வந்துடும். நன்றி. அடுத்ததாக அந்த காலகட்டத்திலே மக்கள் திலக நடிகர் திலகத்தோடு வில்லனாக நடித்த PS வீரப்பா, இவர் வந்து நிறைய வில்லனாக நடித்தாருந்தா கூட நிறைய பேர் வச்சுலாம் வில்லன் நடிச்சிருக்காங்க. இவருடைய சிரிப்புக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு. வஞ்சிக்கோட்டை வாலிபனில் ஒரு சிரிப்பார். அந்த காலத்தில் நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம். இன்னைக்கு கூட வஞ்சிக்கோட்டை வாலிபனில் ஒரு பாடல் போட்டால் நான் ரசித்தேன். 2 பேரும் டான்ஸ் ஆடும்போது இடையில சொல்லுவார் இல்லையா, அந்த வசனம் அவருடைய குரல். அதுக்கு முன்னாடி 2-3 படத்தில் உள்ள டயலாக் லைட்டாக சேர்த்து அவருடைய குரல் உங்களுக்கு முன்னால் தர்றேன். நான் கையை இப்படி எடுத்ததுக்கப்புறம் முடிச்சுட்டு அந்த பாடல் அந்த ப்ரோக்ராம் அந்த இது முடிச்சிருக்கேன்னு அர்த்தம். என்ன, பெங்களன் ஒரு அப்பாவி, அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி, சரியான போட்டி. அடுத்ததாக அந்த காலகட்டத்திலே CS ஜெயராமன் அவர் ஐயா பெரிய அந்த குரல், வெண்கல குரல், அந்த குரல் அவர் ரொம்ப பாடிக்கிட்டு இருந்தார் இல்லையா. அவருடைய குரல் இந்த குரல் நான் இது வரைக்கும் மேடையில் பேசலை ராஜ்பால், இன்றைக்கி தான் பேச போகிறேன். இது வரைக்கும் நான் மேடையில் அவருக்கு தெரியும் நிறைய இது பாடிருக்கு, இது பேசினதில்லை. நடிகர் திலகம் அவரும் சேர்ந்து வந்த மாதிரி ஒரு பாடலில் அவருடைய குரல். நடிகர் திலகத்தை பாருங்கள், அவர் பாடாட்டாலும் பெண்டொருத்தி எதிரில் வந்தாள், பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்டொருத்தி எதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். இது முதல் முயற்சி. இப்போ உட்கார்ந்துருக்கும் போது யோசனை பண்ணேன். அடுத்ததாக இந்த குரல் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குரல், யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னால் பெண் குரல் நான் இது வரைக்கும் உங்களுக்கு பேசினதில்லை, இன்றைக்கி பேச போகிறேன். பெண் குரலில் பாடம். இழந்த பையன் செக்க செவந்த பையன், இது தேனாட்டம் இனிக்கும் பையன், எல்லாரும் வாங்கும் பையன், இது ஏழைக்குன்னு பிறந்த பையன், இழந்த பையன் படு செக்க செவந்த பையன், இது தேனாட்டம் இனிக்கும் பையன். குரலும் சுமாராக பாடிருப்பேன் நினைக்கிறேன். இல்ல சிறப்பு. சிவாஜி வந்தாலே இங்க கலக்குன்னு கலக்கிட்டு தான் இருக்காப்ல, அப்படிதானே? ஜோர கைத்திருக்க பாப்போம். நன்றி. அன்றும் இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சிவாஜி ஐயா வந்து எங்களோடு இருக்கிற மாதிரியே எங்களோட இருக்கீங்க, சரிங்களா? அதாவது நான் 7 திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறேன். மெயின் ரோல் வந்து பண்ணது இந்த செம்பட்டைன்னு ஒரு படம் வந்து அந்த ஊர் தலைவராக மெயின் ரோல் பண்ணேன். மற்றபடி 2-3 சீன்லலாம் நடித்து அப்படி தான் ஒரு 6-7 படங்கள் நடிச்சிருக்கிறேன். இப்போ வைரங்கிற நம்ம படத்தில் நடிக்க போகிறார் அண்ணன், சரிங்களா? வேங்கையில் நம்ம நடிச்சிருக்கோம், உத்தம புத்தரில் நடிச்சிருக்கோம், மகிழ்ச்சியில் நடிச்சிருக்கோம். மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த குரல் உங்களுக்கு தெரிஞ்ச குரல் தான், நான் யாருன்னு சொல்லலை. பொன்னழகு இருக்காடு, பூவடக்கு வளர்க்காடு, விண்ணழகு விழிபேடை, மண்ணழகு பொன்பேடை, மதியழகு கலைபேடை, சிற்றாரி நடவையிலும் செவ்வாழை கொடை கொடுக்கும், காற்றாடி கொடியடைக்கும், வளராடி பண்டிசைக்கும், சிட்டுக்கள் நடவாடும், தேரருவி பதம்பாடும், மொட்டுக்கள் வாழ்த்துரைக்கும், உள்ளை நகை காட்டும், கிள்ளை ஒளியூட்டும், இன்னும் உள்ளவர்கள் ஊட்ட அள்ளி வடமூட்டும், இன்னும் உள்ளவங்க வரும் வண்ணக்காட்சிகள் எண்ணிலடங்க. நன்றி. இப்போ ஒரு குரல் அவங்கள்ட்ட பாட போகிறேன். ஒரு 6-7 வரி பாடுவேன். இந்த குரல் வந்து வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் சிறியாளை கோவிந்தராஜன் அவர்கள் எங்கள் குடும்ப நண்பர். எங்கள் குடும்பத்தில் பாடுறதுக்கு அவர் வர காலத்தில் காசு வாங்காமல் பாடிட்டு போவார். அவர் மகன் சிவசிதம்பரம் தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருடைய ஐயாவுடைய குரல் எனக்கு வந்து இந்த பாடல் ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, ஒரு கிராமிய சூழ்நிலையில் பாடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாடல் உங்கள் முன்னால் பாட ஆசைப்படுறேன். ரொம்ப அருமையான பாடல். இது வந்து காதல் ஜோதிங்கிற திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் நடித்தது. கதை வந்து அறிஞர் அண்ணா எழுதிய கதை. அதில் வந்து ஒரு பாடல்
அந்த பாடல் உண்மையில் கொண்ட ஆசைன்னு. அதில் வந்து எனக்கு கிராமிய சூழலில் பாடினாலே அவர் குரல் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி வீரக்கணல்ங்கிற ஒரு படத்தில் கூட பாடியிருப்பார். அதுலேயும் அவருடைய குரல் 2 இடத்துல 2 படத்தில் உள்ள குரலை காட்டுறேன். கடைசி தான் இதுதான் ஃபைனலாக பாடக்கூடிய ஒரு குரல் இது. தங்க கிளியே மொழி பேசு சர்க்கரையினால் கவி பாடு. தங்க கிளியே மொழி பேசு சர்க்கரையினால் கவி பாடு. தங்க கிளியே மொழி பேசு. இந்த ஃபைனிங்கில் வந்து முடிக்கும் போது அப்படி தான் முடிப்பார். இன்னும் ஒரு அந்த அந்த அவருடைய குரல்லையே இந்த ஒரு பாடல் 6 வரி பாடினப்பா சொல்லிட்டல்ல. பண்ணுங்க பண்ணுங்க. உண்மையில கொண்டு ஆசை உத்தமிய மெத்த உண்டு. உண்மையில கொண்டு ஆசை உத்தமிய மெத்த உண்டு. சத்தியமா சொல்லி 2 தங்க ரத்தினமே தாழ முடியாது அண்ணே பொண்ணு ரத்தினமே. தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம் தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம் உண்மையில கொண்ட ஆசை. சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல். சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல். முத்தழகினியும் நானும் தங்க ரத்தினமே 3 முடிச்சு போட்டு கொண்டால் என்ன பொண்ணு ரத்தினமே. நேற்று நீ போட்ட கோலம் நீர் கோலம் ஆகி போச்சு. கோலம் போட்டிடலாம் தங்க ரத்தினமே. என்ன மச்சான்னு கூப்பிடுமா பொண்ணு ரத்தினமே. ஏன் தங்கம் ஏன் தங்கம் ஏன் தங்கம் உண்மையில கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு. சத்தியமா சொல்லி 2 தங்க ரத்தினமே தர முடியாது அண்ணே பொண்ணு ரத்தினமே. தர முடியாது அண்ணே பொண்ணு ரத்தினமே. தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே. நன்றி ரொட்டேரியன் பெருமாள் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் தனுஷ்கோடி ஆயுதன் ஐயா அவர்களிருந்து சிவாஜி அண்ணன் அவர்கள் வந்து பொன்னாடை போத்த வருகிறார்கள். அதை தம்பி போட்டோகிராஃபர் சாலக்குமரன் திருக்கோயிலுடைய முன்னாள் அரங்காவலர் திருவாளர் முத்துசாமி ஐயா அவர்கள் அருணா சிவாஜி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றார்கள். பெருமாள் ஐயா வாங்க. ரொட்டேன் மேலே வாங்க மேலே வாங்க ஐயா. அங்கே பாரு பெருமாள் ஐயா மேலே வாங்க. ரொட்டேரியன் பெருமாள் ஐயா அவர்கள் வந்து ரொட்டேரியன் சார்பாக பொன்னாடை போத்தி வருகிறாங்க. சிவாஜி அங்கே வாங்க. நீ இருக்கு எங்கே ஓடிக்கிட்டே இருக்கிய? கரவாசை சிறப்பா கைத்தட்டணும் எல்லாம் சேர்ந்து. நன்றி. சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க கொடுங்க. அங்கே பாருங்க. நன்றி. அன்றும் இன்றும் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் அருணா சிவாஜி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வாங்க அம்மா வாங்க. கிருஷ்ணவாணி வித்யாலயா குழுவினுடைய குழந்தைகள் வந்து சிறப்பாக இன்னைக்கு உங்கள் முன்னால் ஆட போகிறாங்க. அதைத் தொடர்ந்து வைகை புயல் நெல்லை புயல் வடிவேல் உங்கள் முன் வர இருக்கின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு உன்னடியை தேடி வந்தோமே. காவடியை தூக்கிக்கிட்டு ஆறுபட தேடிக்கிட்டு கந்தனுனை பாடி வந்தோமே. வேல் முருகா வெற்றி வெடி வேல் முருகா உன்னடியை தேடி வந்தோமே. காவடியை தூக்கிக்கிட்டு ஆறுபட தேடிக்கிட்டு கந்தனுனை பாடி வந்தோமே. குண்டாடும் குமரனுக்கு காவடியா
கொண்டாட்டம் அவன் கோயில் தேடி வந்தவர்க்கு நாடும் கொண்டாட்டம் சொல்லுங்க குன்றாடும் குமரனுக்கு காவடி ஆட்டம் அவன் கோயில் தேடி வந்தவர்க்கு நாடும் கொண்டாட்டம் வேல் முருகா வெற்றி வடி வேல் முருகா உன்னடியை தேடி வந்தோமே காவடியை தூக்கிக்கிட்டு ஆறுபட தேடிக்கிட்டு கந்தனுனை பாடி வந்தோமே வேல் 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 வெற்றி வேல் காவடியால் ஏந்துகிறோம் பாலகனே பார்த்தருள வேண்டும் ஐயா தயிரெடுத்து காவடியால் தாங்குகிறோம் தத்துவனே தண்டபாணி சரணம் ஐயா பால் கூடத்தை காவடியால் ஏந்துகிறோம் பாலகனே பார்த்தருள வேண்டும் ஐயா தயிரெடுத்து காவடியால் தாங்குகிறோம் தத்துவனே தண்டபாணி சரணம் ஐயா கொண்டாடும் குமரனுக்கு காவடி ஆட்டம் அவன் கோயில் தேடி வந்தவர்க்கு நாடும் கொண்டாட்டம் குன்றாடும் குமரனுக்கு காவடி ஆட்டம் அவன் கோயில் தேடி வந்தவர்க்கு நாடும் கொண்டாட்டம் வேல் முருகா வெற்றி வடி வேல் முருகா உன்னடியை தேடி வந்தோமே காவடியை தூக்கிக்கிட்டு ஆறுபட தேடிக்கிட்டு கந்தனுனை பாடி வந்தோமே வேல் வேல் வெற்றி வேல் 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 தேன்கலசம் காவடியால் ஏற்றி வந்து போற்றுகிறோம் தேடி வர வேண்டும் ஐயா சந்தனமாம் சாரெடுத்து தூக்கி வந்தோம் காவடியே சரவணனே சரணம் ஐயா தேன்கலசம் காவடியால் ஏற்றி வந்து போற்றுகிறோம் தேடி வர வேண்டும் ஐயா சந்தனமாம் சாரெடுத்து தூக்கி வந்தோம் காவடியே சரவணனே சரணம் ஐயா குண்டாடும் குமரனுக்கு காவடி ஆட்டம் அவன் கோயில் தேடி வந்தவர்க்கு நாடும் கொண்டாட்டம் குன்றாடும் குமரனுக்கு காவடி ஆட்டம் அவன் கோயில் தேடி வந்தவர்க்கு நாடும் கொண்டாட்டம் வேல் முருகா வெற்றி வடி வேல் முருகா உன்னடியை தேடி வந்தோமே காவடியை தூக்கிக்கிட்டு ஆறுபட தேடிக்கிட்டு கந்தனுனை பாடி வந்தோமே வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வீரவேல் மலர் இருக்கும் காவடியை தாங்குகிறோம் தோள்களிலே மனம் இருக்கும் வாழ்க்கையிலே அருள் இருக்கும் பொருள் இருக்கும் அற்புதனே கந்தசாமி ஆடி வந்தோம் கோயிலிலே மலர் இருக்கும் காவடியை தாங்குகிறோம் தோள்களிலே மனம் இருக்கும் வாழ்க்கையிலே அருள் இருக்கும் பொருள் இருக்கும் அற்புதனே கந்தசாமி ஆடி வந்தோம் கோயிலிலே குண்டாடும் குமரனுக்கு காவடி ஆட்டம் அவன் கோயில் தேடி வந்தவர்க்கு நாடும் கொண்டாட்டம் குன்றாடும் குமரனுக்கு காவடி ஆட்டம் அவன் கோயில் தேடி வந்தவர்க்கு நாடும் கொண்டாட்டம் வேல் முருகா நன்றி. இந்த நிகழ்ச்சியை எங்களோடு அன்றும் இன்றும் எங்களோடு தொகுத்து எங்கள் நிகழ்ச்சிகள் வழங்கி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய கிருஷ்ணவாணி நிற்றாலையுடைய அம்மா வட்சலா தங்கராஜ் அவர்களை மேடை கழிக்கின்றோம். அங்கேருந்து ஒரு அம்மா யாராவது மேலே வாங்க, பொன்னாட போத்த மல்லிகை அம்மா மேலே வாங்க. இங்கே நம்ம சாலக்குமாரசாமி கோயிலுக்கு நம்ம அண்ணன் வந்திருக்காக, நம்ம தம்பி வந்திருக்காக, எங்கள் சிவாஜி அண்ணன் வந்திருக்காக, எங்கள் ரொட்டாரியன்
பெருமாள் வந்திருக்காக, இங்கே சிரிச்சுக்கிட்டே இருக்க என் தம்பி பாலு வந்திருக்காக, எல்லாரும் வந்திருக்காக. எங்கள் அம்மா நீங்கள் மேலே வாங்கம்மா, வச்சலா தங்கச்சம்மா. வடிவேலு அவங்கள விடுங்க. வச்சலா தங்கராஜ் அம்மா அவர்களுக்கு வந்து பலத்த கரோ செயல்படி கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை போதிக்கு ஒதுக்கப்படுது. அடுத்தால என் தங்கச்சி சுந்தரி அம்மா மேலே வாங்க. நீங்கள் வாங்க, நீ வாமா, மேலே வாமா அம்மா, மேலே வாம்மா அம்மா. அப்படி இருங்க. எங்கள் அண்ணன் சிவாஜி அண்ணன் மேலே வாங்க. அம்மா சார் வாங்க. ரொட்டேரியன் பெருமாள்ன, ரெங்கராஜன, சிவசுப்ரமணியன் எல்லாரும் மேலே வாங்க. அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுப்போம். வாங்க வாங்க வாங்க. எங்களுடைய சிவாஜி ஐயா தலைமையில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நம்ம பரிசு கொடுக்க போகிறோம், நினைவு பரிசு. சரிங்களா? என்ன வாழ தமிழ்னா நீங்களும் வாங்க, நீங்களும் ரொட்டேரியன் தான். வாங்க தமிழ் சொல்ல வாங்க. சரி, பேர் சொல்லுமா. வாங்க. நல்லதாயம்மா அவர்களுக்கு ஜோர கைத்தட்டுக்க போவோம். சூப்பராக வந்து சிவனை வந்து அப்படி உரிச்சு வச்சுட்டாப்புல நம்மளாலாம். சிவனுடைய தரிசனம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா அற்புதமாக பண்ண அவங்களுக்கு வந்து நம்மளோட ரொட்டேரியன் ரெங்கராஜ் ஐயா அவர்கள் வந்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள். சிவாஜினை கூட வாங்க. இல்லை இல்லை கூட நின்றுங்க, எல்லாம் சேர்ந்து வாங்க. பெருமாள் வாங்க, கூட வாங்க, கூட வாங்க, கொடுங்க. நன்றி. ராசிகா அம்மா அவர்களுக்கு இந்த 6 மணியப்பா சீட்டு கொடுக்கணும்ல. சிவாஜியா சீட்டு கொடுங்க. 6 மணியப்பா சீடி. என்ன எல்லாம் வாங்க. அருணா சிவாஜி, அதான் ஊருக்கே தெரியுமே, உலகத்துக்கே தெரியுமே. ராசிகா அவர்களுக்கு என்னுடைய அன்பு தங்கையினுடைய மகள் ராசிகா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறேன். எங்களுடைய ரொட்டேரியன் செக்ரட்டரி சுப்பிரமணிய ஐயா அவர்களை நினைவு பரிசு வழங்குகிறேன். இந்த சிடி வந்து நம்ம தமிழரசு கொடுங்க. வாங்க வாங்க, சும்மா கொடுங்க, வாங்க வாங்க, கொடுங்க கொடுங்க. தமிழரசு அவர்கள் வந்து எங்களோட ரொட்டேரியன், அவங்க வந்து அந்த சிடி வழங்குறாங்க. நன்றி. நீங்கள் வாமா. ரசிகா அவங்க வந்து சிறப்பாக நம்ம முன்னால் ஆன அவங்களுக்கு எங்களுடைய பெருமாள் ஐயா அவர்கள் வந்து வாங்க. பெருமாள் ஐயா வந்து கொடுங்க. சிவாஜி ஐயா வந்து சீட்டு கொடுப்பாங்க. வாங்க எல்லாம் சேர்ந்து வாங்க. இந்தாம்மா கொடுங்க, கொடுங்க அண்ணா, கொடுங்க அண்ணா, கொடுங்க, வைங்க வைங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. சரி, வாழ்த்துக்கள். எங்க வடிவேலு எங்க? ஐயா வடிவேலு, ஐயா வடிவேலு எடுத்துட்டு வா. நாட்டாம ஐயா, நாட்டாம நீங்க தான் நாட்டாம. இப்போ இல்லை இல்லை, சும்மா நின்றுடுங்க, சும்மா நின்றுங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். கடைசி காமெடியான முடிப்போம். வாங்க வாங்க. சிவாஜி ஐயா வந்து இப்போ நாட்டாமையா இருந்து ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு கலக்கலான்னு எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு நம்ம நிகழ்ச்சி முடிக்கணும். சரிங்களா? நாட்டாம வந்தாச்சு. வடிவேலை பிடிச்சி எடுத்துட்டு வாங்க. அவரை கொடுங்க. என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லணும்? மா ரொம்ப சந்தோஷம்.
ரெடியா? சீனுக்கு போலாமா? நாட்டாம ரெடியா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ரோலிங். ஐயா நாட்டாம, தீர்ப்ப நல்ல ஒரு தீர்ப்பை நீங்க சொல்லணும். இந்த இருக்க பாருங்க, எடக்க முடக்க பண்ணிட்டு இருக்க இந்த வடிவேலு பையன் பக்கத்து வீட்டில் சின்ன திருட்டு வந்துட்டான். ஏற்கனவே அவனுக்கு நமக்கு வயக்காடு தகராறு வாக்கியா தகராறுலாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இவர் செம்ப திருட்டானா? ஏய் இங்கே வாடிங்க, முன்னே வா, இங்கே வா. செம்ப திருடுனியா? மொழிய சரியில்ல, செம்பலிங்கமாக இருக்கானே. செம்ப திருடுனியா? என்ன செம்ப திருடுனியா? என்ன செம்ப திருடுனியா? என்னப்பா பார்க்க திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லிட்டு இருக்கான். என்ன திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான்? எந்த ஊடா உனக்கு? எந்த ஊரியா உனக்கு? உனக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்ததுன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணல. நீ என்ன பிரச்சனை பண்ண? எனக்கு சொந்த ஊர் எந்த ஊருவே? எந்த சொந்த ஊர்? இந்த ஊர் மாதிரி எனக்கு தெரியலையா? இந்த ஊர் மாதிரி தெரியல. தம்பி இது எந்த ஊர் ஆளு? எனக்கு நல்ல கேளுங்க, சொன்னதை திரும்ப சொல்லிட்டு இருப்பான். திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப பேசுற நீ? என்ன திரும்ப பேசுற? நாட்டாம கரெக்டா பதில் சொல்லுங்க. ஏய் சரக்கரைக்கு போட்டிருக்கியா? என்ன சரக்கரைக்கு போட்டிருக்கியா? டாஸ்மாக் போயிட்டு வந்திருக்கியா? என்ன டாஸ்மாக் போயிட்டு வந்திருக்கியா? கரெக்ட். ஏன் முன்னால தண்ணி அடிச்சு வரக்கூடாது, எனக்கு பிடிக்காது பார்த்துக்கோ. என்ன ஏன் முன்னாடி தண்ணி அடிச்சு வரக்கூடாது? என்னடே இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? வசம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான் இவன். நம்மளை டென்ஷன் ஆகிக்கிறோம் போலுக்க. தீர்ப்பு எப்படி சொல்லணும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு ஜாதகம் நினச்சோ? என்ன தீர்ப்பை வாங்கிட்டு தான் சொல்லுவான். ஏய் ரொம்ப ஓவரு. என்ன ஓவர்? என்ன நீ முதல்ல ஒரு 2-3 கேளு, அப்புறம் அவனை வச்சுக்கிட்டு அவனை. வடிவேலு, உன் வேலையை அங்கே வச்சுக்கோ. நாட்டாம பாவம் வயசான ஆளு. ஆமா, இப்பதான் 60 முடிச்சு வந்திருக்காரு. சரிங்களா? வில்லங்க பண்ணிடாத. என்ன வில்லங்க சொல்லு? என்ன கரெக்டா சொல்லு? என்ன கரெக்டா சொல்லணும்? என்ன கரெக்டா சொல்லு? என்ன கரெக்டா சொல்லணும்? என்ன கரெக்டா சொல்லு? என்ன அவனை கரெக்டா சொல்லணும்? என்ன உனக்கு கரெக்டா சொல்லணும்? பத்தியா இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பான். 3 பேரை கொண்டுட்டான். தாத்தாவை போன வருஷமே அனுப்பிட்டான் மேல. தாத்தா அனுப்பிட்டாரா? பத்தியா எந்த தாத்தா? அதை தான் சொல்லுதேன். நீங்க தான் தெளிவா முடிவு சொல்லி அவனை கீழே தள்ளி விடணும். தாத்தாவை அனுப்பிட்டாருன்னா சொத்துக்கு ரொம்ப வசதியாக இருந்திருப்பாரு நினைக்கிறேன். ஏதோ இல்லாமல் செய்ய மாட்டாம. இந்தியன் தாத்தாவா? ஓ சரி. அப்பா இந்தியன் தாப்பா நம்ம மறக்க முடியுமா? ஆமாம், செம்பு திருடுனேன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானு கேட்டேன்னா அதை விட்டுட்டு வேற எங்கே இல்லாமல் சொல்லி நீ தின்னதே இந்த கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க சொன்னதை திரும்ப கேளுங்க. திரும்ப என்னது கேட்க சொல்லுத? என்ன திரும்ப கேட்கணும்? இவரு என்னையா செய்யலாம்ப்பா? எனக்கே என்ன சொல்லணும்னு தெரியலப்பா. நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி நம்மளே ஒரு மாதிரி ஆயிரும் போலுக்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு தான் நானும் அவனை மாதிரி திரும்ப சொல்ல ஆரம்பிச்சேன் போலுக்க. இன்னும் கொஞ்ச நேரம் வாசம் ஒரு மாதிரி மார்க்க மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். வந்ததுல இருந்து என்ன மார்க்கமாக பேசிக்கிட்டு எதுக்கு இவனை பிடிச்சி கூட்டு வர அளவுக்கு என்ன நிற்க முடியல அவனால? 2 காலில் நிற்கிறதுக்கு ஏன்பா கூட 2 காலு நான் 2 பேரை கூட்டு வந்திருக்கேன். இது என்ன நீ கேள்வி கொஞ்சம் நான் அவன்கிட்ட சொல்கிறேன். கொஞ்சம் கழிச்சு நீ சொல்லு, நீ பேசு. முடியப்பா. என்ன முடியப்பா? அப்புறம் முடிச்சிடாத பாவம். என்ன முடிச்சிடாதப்பா? நாட்டாம எவ்வளவு கம்பீரமா வந்தாரு பாரு. ஆமாயா பாரு எப்படி இப்படி பண்ணலாமா? நீ திருநெல்வேலிக்காரங்களா? ஆமா. நாட்டாம காதை கடிக்காரு. சரி, இப்படிதான் 3 பேரை அனுப்பிட்டேன். போதும் சரியா? இப்போ மிமிக்ரியோட முடிச்சுக்கிடுமா? எனக்கு பாரு, எல்லாரும் அடுத்த ப்ரோகிராமுக்கு ரெடியா இருக்காங்க. சரிங்களா? ஆமாயா, கச்சேரி. நாட்டாம வந்து அவசரமா போன் வந்தனால கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரியா? அவன் கேள்விக்கு யாரும் பதில் சொல்லவே முடியாது. சரிங்களா? கம்பு காமெடி ஆட்டம் எந்த காமெடியாலும் சரி வடிவேலு தான் நம்பர் 1. ஆமா, மைக்க கொடுங்க பாருங்க. நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? நீ எந்த ஊர்ல இருந்து? எந்த ஊர்ல வந்திருக்க? எந்த ஊர்ல இருந்து? ஊர் எந்த ஊரு? நான் துபாய். துபாயில எந்த ஊரு? அதாவது துபாய் 4வது தெரு. 4வது தெருல? ஆமா, குறுக்கு சந்துல 3வது தெரு 4வது தெரு குறுக்கு சந்து. குறுக்கல கைச்சிட்டு பேச கையெடு. துபாயில எங்க குறுக்கு தெரு உண்டு? குறுக்கு தெரு இல்லையா, குறுக்கு சந்து. குறுக்கு சந்தா துபாயில எங்க குறுக்கு சந்து உண்டு? அது துபாயில போனா தெரியும். துபாயில தான் இருக்கு. பாத்தியா? ஆமா, நீ துபாயில எந்த இடத்துல இருந்த? நீங்க துபாயில எந்த இடத்துல இருந்தீங்க? துபாயில வந்து சாலைக்குமாரசாமி கோயில் தெரு இருக்குல்ல? ஆமா, இருக்கா இல்லையா? துபாயில சாலைக்குமார் கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்து வீடு. ஆஹா, நம்ம கிட்ட நம்மகிட்டே போடுதா இருக்கியா? அந்த பையனை மைக்க கொடுங்க. எந்த பையன் வந்தாலும் உனக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. சொல்லுவாப்ல, தம்பி வாங்க. ஓடிட்டான், வர வாங்க. எங்க அப்பா வரா? போய் கொண்டாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் தம்பி தாங்க, வாங்க ப்ளீஸ். ஒரு ஆமாய்யா, சொல்கிறதுக்கு முடியும் நம்மளை கண்டு எல்லாரும் ஓடுதாங்க. சரி, இந்த கூட்டத்தில் அதாவது நடிகர்கள் வாய்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆட்கள், பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான், 40 வயசாக இருந்தாலும் சரி தான், 50 வயசாக இருந்தால் 60 வயசாக இருந்தால், யாராவது ஒரே ஒரு ஆள் மேடைக்கு வாங்க. ஒரு 5 நிமிஷம்
நீங்களும் இந்த மேடையில் வந்து ஒரு பலக்குரல் கற்றுக்கலாம். வாங்க, ஒரு ஆள் வாங்க, நான் சொல்கிற மாதிரி அப்படியே சொன்னால் போதும். உங்களுக்கு நடிகர் வயசு ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க, அதெல்லாம் மேடைக்கு வரணும் ஐயா. பார்த்தீங்களா அண்ணாச்சி, பார்த்தீங்களா அவருக்கு எப்படி குறைஞ்சது பார்த்தா ஒரு 65 வயசாக இருக்கும். இப்படிதான் ஜிங்க மாதிரி வந்தாரு, அவரை சீண்டி அனுப்பிட்டேன். இப்போ எங்க அண்ணன் வராரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. புன்னகை வண்ணன். பார்த்து பார்த்து உண்மையிலே வந்து நகைச்சுவை உணர்வு எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குது. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வா. ஆஹா, நீங்கள் வணக்கம் சொல்லும் போதே ரொம்ப அழகாக இருக்கு, அழகாக இருக்கு. உங்கள் சிரிப்பை பார்த்தா எனக்கு கூட கொஞ்சம் அழகாக இருக்குது. ஐயா உங்கள் பேர்? என் பேர் கிருஷ்ணன். உங்கள் பேர் கிருஷ்ணன்? நவநீத கிருஷ்ணன். ஓ, நவநீத கிருஷ்ணன் உங்கள் பேர்? ஆமாம். முதல்ல சொன்னது ஏன் கிருஷ்ணன்? ஆமாம். அப்படிதானையா? வெண்ண கிருஷ்ணன். என்ன கிருஷ்ணன்? வெண்ண கிருஷ்ணன். வெண்ண கிருஷ்ணனா? ஆமாம். என்ன நீங்கள் வெண்ணெய் தயார் பண்ணுறீங்களா? என்ன தயார் பண்ணுறீங்க? மோர் தயார் பண்ணுறேன். மோர் தயார் பண்ணுறீங்களா? ஆஹா, மோர் தயார். அண்ணாச்சி மோர். அண்ணாச்சி உங்கள் பேர் நவநீத கிருஷ்ணன்? ஆமாம், நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன். நல்லா அருமையாக நல்லா பேசுகிறீங்க அண்ணாச்சி. நான் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லணும். சொல்லிடலாமா? சொல்லுங்கள். நீங்கள் உங்களை ஒரு வித்துவான் ஆக்கலான்னு பார்க்க. இப்படி கையை வச்சுக்கிடுங்க. அந்த கையில் மைக்க பிடிச்சி அந்த கை வைங்க. வச்சுட்டீங்களா? இப்படியே வச்சு ஊதுங்க பார்ப்போம் உங்கள் பாட்டுக்கு. எதை ஊதுனா? பார்த்துங்களா? எதை ஊதணுமா? அண்ணாச்சி இப்படி கையை வச்சுக்கிடுங்க. வச்சுட்டேன். என்கிட்ட இந்த இடங்க மடங்க அந்த குண்டங்க மடங்க பேசக்கூடாது. எங்கிட்ட பேசக்கூடாது. ஆஹா, எதை எடுத்தாலும் தெளிவாக சொல்லணும் அண்ணாச்சி. நானும் இல்லைங்க மாணவன். நீங்கள் இப்படி ஆஹா மேடையில் வரும்போதே முதல்ல பதுங்கி போய் வந்தேன் இல்லையா? பதுங்கி போய் வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் விவரமானாலும் நானும் வில்லங்கமானாலும் சொல்கிறேன் இல்லையா? திருநெல்வேலிக்காரன்ல. ஆமாம். தண்ணி குடிச்ச நான் என்னையா மதுரைக்காரனையா? நானும் திருநெல்வேலிக்காரன் தான்யா. சரி சொல்லுங்க. ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிங்க. இப்படி கையை வச்சுக்கிடுங்க. அப்படிங்க. இப்படி வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு ஊதுங்க பார்ப்போம். எதை ஊத? வாயில் வச்சு அப்படி ஊதணும். எதை ஊதுனா? நான் ஊதுற மாதிரி ஊதி காமிப்பீங்களா? ஊதுங்க. நான் ஊதட்டுமா ஃபர்ஸ்ட்? ஊதுங்க. தைரியமா இருங்க. இங்கே பாருங்க. இது வெறும் மாதிரி இருக்கு ஐயா. எனக்கு ஊதுற மாதிரி இருக்கு ஐயா. இது நான் ஊதுற மாதிரி ஊதச்சுன்னா எனக்கு ஐயோ ஐயோ. சின்ன பழத்தில் வாங்க வாங்க, இங்கே தள்ளி வாங்க, இங்கே தள்ளி வாங்க. நீங்கள் போய் தள்ளி போங்க, நீங்கள் தள்ளி போங்க. நான் முடிச்சிடலாம் கவலைப்படாங்க. எல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ள முடிச்சிடுவோம்யா. இங்கே இருங்க. இப்படி வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டீங்களா? உங்களை பார்த்தா நாதோசுரம் வித்துவ மாதிரி இருக்கு. துப்பாக்கி சுட மாதிரி. துப்பாக்கி சுடுற மாதிரி அங்கே சுட்டுறாங்க. நமக்கு கேமராமேன் ஐயாலாம் இருக்காரு. சரி, அதனால இப்படி சுடுங்க. எப்படி? வச்சுக்கிட்டீங்களா? இங்கே பாருங்க. ரைட்டு. என்ன தெரியும் உங்களுக்கு? குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் போதுமையா? போதும். இது படத்தில் முருகன் பாட்டை பாடிட்டு இது என்னமோ எம்ஜிஆர் பாட்டில் தான். நான் சொல்ற மாதிரி அடுத்த வாய்ஸ் சொல்லணும். நான் எம்ஜிஆர் ரசிகன். இருக்கட்டும் பரவாயில்ல. அது அடுத்தால பாடிடும். இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி அடுத்தால அப்படி சொல்லுங்க. சொல்லிடலாமா? இங்க பாருங்க, இந்த மக்கள் கிட்ட இப்போ ஒரு நடிகர் வராரு. அது ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். சரி, அவர் இந்த கூட்டத்தில் வந்து பேசினா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரிதானா? அன்பு தாய்மார்களே, அன்பு ரசிகர்களே, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நான் சொல்ற மாதிரி சொல்லணும்யா. அன்பு தாய்மார்களே, அன்பு தாய்மார்களே, அருமையான சகோதரிகளே, வாங்க வாங்க பழகுங்க. இஷ்டம் இருந்தா பிடிச்சிக்கிங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். யாரு? நம்ம நீங்க நானும் நீங்க கிழிஞ்சது போங்க. நீங்கள் நானும் கல்யாணம் பண்ணா விளக்குமா? யாது விளக்குமா? அது பிடிச்சா வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா பார்த்துப்போம். ஆமா, அது சரிதான்யா. நீ பிடிச்சா வச்சுக்கோ, இல்லைன்னா நீ எங்கேயாவது போயா பார்த்துக்கலாம். சரி, இருக்கட்டும் பரவாயில்ல. எல்லாம் அண்ணாச்சிக்கு நடராஜன் நவநீத கிருஷ்ணன் ஐயாவுக்காண்டி கொஞ்சம் ஜோரா எல்லாரும் கை தட்டுங்க. அப்படி நல்ல அருமையான ஒரு பேச்சாளர். சரி, இப்போ அடுத்த நடிகர் பேரும் சரிதானா? அசோகன் பேர்லாம் ஐயா? நம்பியாரு. அதெல்லாம் வராத குரலை ஐயா சொல்றீங்க. நான் வரக்கூடிய குரலை சொல்றேன் ஐயா. நீங்க பேசுறீங்களா அசோகன்? பேசுங்க பேசுங்க. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறது? நம்பியாரா பேசுறது? நம்பியார் தானா? சரி, இப்ப பேச பாருங்க. இங்க பாருங்க, லேசா இப்படி தலையை அப்படி வாரிக்கிடுங்க. அப்படி தட்டுங்க பாப்போம். அதுக்காண்டி என்ன உதஞ்சிடக்கூடாதுயா. தட்டுறது மெதுவா தட்டணும். அப்படி இப்படியா தட்டுறது? இங்க பாருங்க, இப்படி வச்சுக்கிடுங்க. அப்படி ஏக்கா என்னக்கா அப்படி பாக்குற? ராஜேந்தர்
அது தெரியுதுயா. ஆமா. நீங்க சொல்லுங்கயா, நான் சொல்ற மாதிரி. என்னக்கா எப்படி பாக்குறீங்க? ஏ டண்டனக்கா, ஏ டனக்கனக்கா, ஏ டண்டனக்கா, டனக்கனக்கா போட்டு டங்கனக்கா டனக்கனக்கா டங்கனக்கா டனக்கனக்கா அடக்கா போடு போடு அப்படி போடு. என்ன ஆட்ட என்ன ஆட்ட. எங்க அண்ணன் கூட தானே இருக்கேன், பாலண்ணன் கூட எல்லாம் இருக்கானா? அதாங்க இவ்வளவு அடிக்கல இப்போ. அந்த ராஜபாலன் கூட இருக்குது. ஆமா, அவள் கூட நம்ம இப்ப பண்ணி விடுதா நம்மள ஒரு மாதிரியா? என்ன பண்ணி விடுதாவையா? சினிமா நடிக்க விடுதா. சரி, தட்டி பார்த்தேன் கொட்டாங்கொச்சி தாளம் வந்தது பாட்ட வச்சு தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எறிஞ்சா கண்ணு குளமாச்சு தேனாக நினைச்சு தான் உன்னை வளர்த்து. அவர் தலையில ஒடியா தடவுதேல. ஆகா, அவர் கீபோர்டு வாசிக்கிறா. அவரு தலையில கையை வச்சோம். நீ ஏன் நான் இங்கல்ல நிக்க? இந்த குசுப்பு தானே வேண்டாங்குது, இந்த குசுப்பு தானே வேண்டாங்குது. இடுப்புல கையை வச்சு கிண்டல் அடிச்சு ஒரு மாதிரியா நல்லா இருக்காருயா. இல்ல மீசை நல்லா இருக்கு, அவங்க மீசை அழகா இருக்க. யார் மீசை? அவங்க மீசை. இது மீசை வரைஞ்சதா அப்படி செஞ்சதாயா? இல்ல செஞ்ச மாதிரி இருக்க. எப்படி தொட்டு பாருங்க பாப்போம். ஆமா, ரைட்டா இது அடிச்சிருக்க. எது அடிச்சிருக்கு? 2 டோன். ஓ 2 1 அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கல. சரியா, சரி சரி. இன்னும் ஒரு நடிகர் பேசிடலாமா? பேசுவோமே. அதை நான் சொல்ற மாதிரி அப்படியே கத்தி சொல்லணும். சொல்லுங்க. எப்படி கத்தணும்? சவுண்ட் கூடுதலா இருக்கும். அவன் ரொம்ப தம் அடைக்க அப்படி சொல்லணும். ஆமா. இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் சொல்லுங்க ஐயா. இங்க வந்திருக்கோம் அத்தனை பேருக்கும் இன்னும் கொஞ்சம் முக்கணும். இப்படி முக்க வந்திருக்க அத்தனை பேருக்கும், இங்க வந்து அத்தனை பேருக்கும், இங்க வந்து அத்தனை பேருக்கும் இப்படி முக்க கூடாது. முக்க கூடாது. ஆமா, முக்குறது ரொம்ப தெளிவா அப்படி நல்லா முக்கணும். வந்துட கூடாது. வராது வராது வராது. வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு போட்டோம். வரும் வராது. ஆஹா, வரும். எல்லாரும் இருக்கும். ஆமா, வராது வராது. சொல்லிடுமா? நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் ஐயா. 3 படத்தில் நடிச்சிருக்கேன். சரி. 3 படத்தில் ஒரு படம் வந்து 1 வாரம் ஓடிச்சு. சரி. 1 வாரத்துக்கு அப்புறம் ஒரே தேட்டரில் தான் ஓடிச்சு. நாகர்கோவிலில் ஒரு தேட்டரில் ஓடிச்சு. கூட்டம்லாம் ஓடி இருக்கும். ஐயா நான் நடித்தா கூட்டம்லாம் ஓடிப்பாங்க இந்த படம். அப்படியா ஐயா? சிவாஜி சார் அப்படியா சார்? நான் நடித்தா அந்த படம் 100 நாள் ஓடும் சார். அன்பு என்றால் அம்மா படம் பார்த்தீங்களா? அதில் நான் ஒரு சீன் நடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தால இப்போ பாருங்கள், நாளைக்கு ஒரு படம் வந்து இசை வெளியிட்டாங்க, எங்கிட்டே மோதாத. அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் ஒரு 2 சீன் நடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா சிங்கம் 2 படம் பார்த்தீங்களா? சிங்கம் 2ல் ஒரு சீன் வந்து அந்த சகாயம் ஒய்ப்பு மண்ணெண்ணெய் ஊற்ற போவால, அக்கா போலீஸ் வருது, அக்கா போலீஸ் வருது, அக்கா போலீஸ் வருதுன்னு சொல்லி ஓடுதாங்க. ஓடி அதில் கூட்டத்தில் நிற்க நல்ல நான் அடுத்தால பார்த்தா நல்ல கவனமாக பாருங்க. அண்ணாச்சி வாங்க, அடுத்தால நம்ம ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிருங்களா? இங்கே பாருங்க, நான் சொல்கிற மாதிரி அப்படி கத்தி சொல்லணும். வர வேட்டி நிற்க மாட்டேங்க, மைக்க பிடிக்க. டவுசரே பெருசாக இருக்கும் போல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாங்க. நான் சும்மா வேட்டியை தூக்கிட்டு தான். அங்கே நீங்கள் அசந்துறாங்க ஐயா. ஆடியோ உண்மையிலே நல்ல ஆடியோ ஐயா. எவ்வளோ சிறப்பாக வந்து நமக்கு முன்னால் வந்து அவர் ஒரு உயிரோட்டம் கொடுக்காரு பார்த்தீங்களா? நம்பர் 1. அதனால் அவர் எப்பவும் நம்பர் 1ஆகவே இருக்கட்டும். சரிதான ஐயா? நான் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லணும். இங்கே பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் முதலுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சு கொடுக்குறேன். முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஏன் மூச்சு மண்டையில சுருங்குது, ஓ மூச்சு மண்டையில தருங்குது. ஆக உன்னை நினைச்சு பார்த்தாலே எனக்கு பின்னால எனக்கு வந்தா நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்லுங்க. எனக்கு பின்னால புருங்குது கிளம்பிடுமா ஐயா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க. அப்படி அடுத்தால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளராக வந்துட்டாங்க. மீண்டும் நீங்கள் நல்ல கச்சேரியை பார்த்து நல்லா ரசிங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாக இருக்கும் எங்களை அழைத்து கொண்டு வந்த எங்களது அண்ணன் ராஜபாலன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஆமாய்யா, உங்களுக்கு ஒரு நன்றியா, உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை கூறி நமது அண்ணாச்சி அவர்களுக்கும், அதாவது மேடை முன்பால் யாரும் வரமாட்டாங்க, கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. நன்றி. அதனால் எங்கள் அண்ணாச்சி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆகா, கிளம்பிட்டாங்க ஐயா. கிளம்ப மாட்டாங்க ஐயா. அடுத்த கச்சேரி இருக்கு. அவங்களை கிளம்ப சொல்லல ஐயா. ரெடியா இருக்காப்ல. இன்னும் அந்த ஊர் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கு. வாங்க, அவருக்கு வடிவேல வந்து பொன்னாட போட்டு அனுப்பிடுவோம். பொன்னாட போட்டு அனுப்பிடுவோமா? ஆமா. ஏன் இந்த வரி, ஏன் இந்த கொலவரி? ஐயாக்கு வந்து பொன்னாட போட்டு வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொன்னேன். அப்படி ஒரு மகிழ்ச்சியா சொல்லுங்க. மொட்டையா சொல்லாங்க. அது சிங்கக்குரல் கம்பீரமா பேசப்படும். யார்? அருணாஜ் பாஜி சார் தானா? ஆமா, இவர் தான் என்ன முத வடிவேல் முருகன் சொல்லி அவர்கிட்ட மைக்க கொடுங்க. ஒரு நிகழ்ச்சியில வந்து
நட்சத்திர புன்னகை நிகழ்ச்சின்னு சொல்லி நம்ம அண்ணாச்சி ராஜபாலன் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாப்புல. அதில் வாழ்க வளமுடனில் வச்சு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது நம்ம அருணாச்சிவாச்சி சார், அடுத்தால வந்து பாண்டு, இவங்கெல்லாம் வந்து அந்த மேடையில் இருந்தாங்க. அப்போ எனக்கு வடிவேல் முருகன் அப்படி ஒரு பேர் பட்டத்தை கொடுத்தது நம்ம அருணாச்சிவாச்சி சார் தான். அவருக்கு என்னுடைய சார் உங்களை எல்லோரும் முன்னால் ஒரு கைத்தட்டுங்க. அப்படி தான். ஏன்னா அந்த பட்டத்தை கொடுத்து இன்றைக்கி நான் நல்ல சம்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும். வடிவேலுக்கு வந்து எல்லாரும் ஜோராக கைத்தட்டுங்க. அவங்களுக்கு ஒரு சீட். சிவாஜிண்ணா அவங்களுக்கு கொடு. கந்தகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த கந்த சஷ்டி அப்படின்னாலே கந்தகுமார் ஐயா தான் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் எல்லா நிகழ்ச்சி பண்ணவங்களுக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா அவர் வாழ்க்கையே இதுக்குன்னு அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. நான் படித்த இதே ஸ்கூலில் தான் ஐயா வாத்தியாராக இருக்காங்க. ஐயா ரிட்டையர்ட் ஆயாச்சு. இப்போ முருகனே கதி அப்படின்ட்டாப்புல. எங்கே போனாலும் சரி மூச்சு விடுமாங்கள முருகன் தான் அப்படிங்காப்புல. ஏன்னா கந்த கடவுள் முருகன் அப்படிங்கிற ஈக்குவலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கந்தகுமார் நம்மளோட வந்து அனைத்து சிறப்பாக செஞ்சாங்க. அவங்களோட வந்து எங்களுடைய அன்புக்குரிய இங்கே அண்ணன் தினத்தந்தி கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவங்க வந்து சிவாஜி ஐயா முன்னால் பொண்ணோட பற்றி குறிக்கிறாங்க. வாங்கண்ணே. சிவாஜி சார் ஐயாவுக்கு ஒரு சீட்டு கொடுத்துரும். நடி சொல்லுங்க, நான் திருப்பி நான் 2 பிரச்சனை முடியும் எல்லாத்தையும் சார் தண்டியில் வந்து தொடர்ந்து 6 நாள் கட்டுறேன். 31ஆந்தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் கந்தபுராண வரலாறு தினத்தந்தி அது நான் ஒரு 10 வருஷம் ஆகிட்டு இருக்கேன். சந்தஷ்டி நடக்கும்ல, ஆமாம் சந்தஷ்டி நடக்கக்கூடிய 6 நாளுமே வந்து கந்தபுராணத்தை பற்றி கட்டுற மாதிரி. நமது கந்தகுமார் சார் அவர்கள் வந்து கந்தர் சஷ்டி நடக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் கந்தபுராணத்தை நமது தினத்தந்தியிலே கட்டுரையாக 6 நாட்கள் எழுதி வந்து கொண்டிருக்கின்றார்கள். 10-12 வருடங்களாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆன்மீக செம்மல். இவர் வந்து ஒரு ஆன்மீக செம்மல். அவர் வந்து நிறைய, நீங்கள் வந்து நெல்லையப்பர் கோயிலில் கூட தேரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை அவங்க வந்து நேர்முக வர்ணனை ரொம்ப அருமையாக சிறப்பாக சொல்லுவாங்க. நிறைய அந்த தேவார பாடல்களையும் சொல்லுவாங்க. நிறைய ரோட்டரி கிளப்பில் கூட அந்த இந்த அமைப்பில் வந்து முன்னாடியே அவங்க வந்து மெம்பராக இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வீட்டில் அப்படியே அமர்ந்து சேரில் உட்காந்துடாமல் இன்னமும் வந்து அவங்க வந்து இளமையாக இருக்கிறாங்கன்னா காரணம் வந்து அந்த இறைவனுடைய முருகப்பெருமானுடைய அருள் தான் சொல்லணும். வருடம் ரொம்ப அருமையாக நிகழ்ச்சிகள் எல்லா கலைஞர்களையும் அவங்க ஊக்குவிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து உண்மையிலே அவருக்கு எந்த பட்டம் சொன்னாலும் தகும். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சிறந்த ஆன்மீக செம்மல்ங்கிற பட்டத்தை தான் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப அருமையான மனிதர், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எப்போ பாருங்கள் சிரித்த முகம். இது வந்து ஒரு ஐஸ்வர்யமான ஒரு குணம். ஒரு நாள் நான் அவர் கோவப்பட்டு பார்த்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 10 வருட காலம் தெரியும். ரொம்ப சிறந்த மனிதர். அதனால் அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சி ஸ்ரீ ராம் ராகவேந்திராவுடைய நிறுவனர் அருமை நண்பர் ராஜபால் இவர் வந்து நீங்கள் வந்து சாதாரண நிகழ்ச்சியை வந்து எந்த நிகழ்ச்சியும் வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் நடத்திடுவார். நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். நான் வந்து சொன்ன டயத்துக்கு ஆட்கள் வரலன்னா கோவப்படுவேன், கத்திடுவேன், இமோஷன் ஆயிடுவேன். ஆனால் இந்த ஆள் ஆரம்பிக்கிறதுக்கு கந்தகுமார் சார் என்கிட்ட வந்து சீக்கிரம் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல. இவர் ரொம்ப நிதானமாக உட்காந்துக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட சும்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் அந்த டான்ஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வரல. அழகாக நிற்கிற அந்த நிதானம் தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. எந்த மலையே மண்டையில் வந்து விழுந்தாலும் சரிதான், அசரவே மாட்டார். இன்னொரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணக்கூடிய ஆள். காமெடியும் பண்ணுவார். நீங்கள் பார்த்ததில்ல, அவர் காமெடி ரோல் பண்ணார்னா என்ன படத்தில் சூர்யா ஒரு படத்தில் அந்த கூன் மூட்டமாக நடிப்பார். அது என்ன படம்? அது என்ன படம்?
அந்த படத்தில் அந்த வேஷத்தை வந்து இவர் ஒரு மேடையில் வந்து அருமையாக செஞ்சு நல்ல அருமையாக கைத்தட்டு எல்லாத்தையும் வாங்கினார். ஒரு சிறந்த கலைஞர், புகைப்பட கலைஞர் மட்டுமில்லை, ஒரு நல்ல சிறந்த கலைஞருங்கிறத மேடையில் சொல்லிக்கொண்டு அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு அப்ளாஸ் கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து நன்றி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அவர் நடத்தினதுக்கு ஐயா ஒரு நிமிஷம் நான் வந்து அப்புறம் வாங்குகிறேன். நாங்கள் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா வச்சு ஒரு ராகவேந்திராக்கு ஒரு கேசட் போட்டோம். அந்த கேசட்டுக்கு வந்து நாகூர் அனிபா ஐயா குரலை அப்படியே பாடின இங்கே இருக்கின்ற அன்புக்குரிய எங்களுடைய ஐயா உஸ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவங்க வந்து அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவ்வளவு அற்புதமாக அப்படி அந்த பாட்டை வந்து ராகவேந்திரோட பாட்டை வந்து எஸ்பி பாடியிருக்காரு. எஸ்பி பாடி கலெக்டரை வச்சு இங்கே வெளியிட்டோம். அதில் வந்து இவருடைய குரல் வந்து அப்படி கனி இருந்தது. ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் ஒரு இறைப்பணியை பற்றி பாடும்போது பார்த்தீங்கன்னா 100% அப்படி முழுமையாக பாடி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தியானகுரு ராகவேந்திரான்னு கேசட்டு கேட்டால் இவர் பேர் இருக்குது. ஆனால் இவர் சாதாரணமாக பின்னால் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஜோரா அவர் கைத்தட்டுன்னு கட்டிக்கிறோம். எல்லாரும் அவங்களுக்கு வந்து ஓம் ஆறுபடையப்பாங்கிற சீடியை வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் அருணா சிவாஜி அவர்கள் வழங்குகிறார்கள். வாங்க. நன்றி. கேமரா முன்னால் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி இந்த உலகத்துக்கு போல வழங்கிட்டு இருக்க என் அன்பு நண்பர் திருமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கேமராவை ஆன் பண்ணிட்டு மேலே வாங்க. சரியா? உங்களையும் எல்லாரும் பார்க்கணும். ஆமாம், கேமரா ஆன்லேயே தான் இருக்குது, ஆஃபே கிடையாது. எப்பா உங்கள் புரோகிராமுக்கு நாங்கள் கரெக்டாக கூட்டத்தை ரெடி பண்ணி கொடுத்தோம். சரிதானே? எல்லாம் முருகனுடைய அருள் பா. இந்த திருமுருகன்கிறவர் எல்லாருமே பெரிய அளவில் வர்றதுக்கு பின்புலமாக திரைக்கு பின்னால் சில ஆட்கள் இருந்து அவங்க செய்கிற காரியம் தான் ரொம்ப பெரிய காரியம். கொஞ்சம் சவுண்டை கொடுங்க. இந்த திருமுருகன் வந்து 2006 கரண்ட் டிவி இருந்த காலத்தில் 2006 வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன நேரடி பேட்டி எடுத்தாங்க. ஒரு அரை மணி நேரம் திசை காட்டிகள்னு ஒரு நிகழ்ச்சி. அதை அருமையாக பதிவு பண்ணியிருந்தார். அது நல்ல ரீச் ஆச்சு. அடிக்கடி டிவியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இன்றைக்கி கதிர் டிவியில் அவர் தான் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணுறாரு. நிறைய நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக பண்ண, ரொம்ப அமைதியாக இருப்பார், ரொம்ப நல்ல மனிதர். இவங்களெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும். கண்டிப்பாக எல்லோரும் நிறைய கைத்தட்டுங்க, பாராட்டுங்க. அவங்க முத்தமிழ் அவர்களும் இவர்களும் இணைந்து தான் அந்த கதிர் டிவி. இதில் நீங்கள் www.kadirtv.com போட்டு எப்போ வேணாலும் பார்க்கலாம். மிகச்சிறந்த ஒரு நண்பர். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக சிறப்பாக ஒரு பல்ஸ்வே நிகழ்ச்சின்னா ஒன்று அவள் 3 மணி நேரம் கொடுத்தா கூட ராஜ்பால் ஏற்பாடு செய்து சிறப்பாக செய்வாங்க. இருந்தாலும் நேரத்தினுடைய அருமை கருதி மிக எளிமையாக விரைவாக முடித்து விட்டார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் சொன்னது போல் நிறைய குறும்படம் தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர் ஆகக்கூடிய முழு தகுதி அவருக்கு உண்டு. ஆனால் அவர் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, மற்ற ஸ்டுடியோ, வியாபாரம் எல்லாம் இருக்கிறதுனால திருநெல்வேலியிலே இருந்துக்கிட்டு இருக்கார். விரைவில் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சினிமா டைரக்டராக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த பொன்னாடையை அவருக்கு அணிவிக்கின்றோம். 2013 வந்து மௌன விழிகள்னு ஒரு படம், அது தமிழ்நாடு ஃபுல்லாக அது 23 தேட்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு வாரம் ஓடிச்சு. ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில், அதாவது ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு சினிமா எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எங்கள் டீம் எல்லோரும் சேர்ந்து பண்ணினோம். அதோடைய செலவு மொத்தமே 33 லட்சம் ரூபா. 33 லட்சம் ரூபாயை பணம் போட்டு 23 தேட்டரில் தமிழகத்தில் போட்டு ஒரு வாரம் ஓடிச்சு. அதனால் வெற்றி தான். இப்போ அடுத்தாக்கில் வந்து ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். அது பேர் வைரம். அடுத்த வருஷம் உங்கள் முன்னால் ஜொலிக்க போகிறது. சரிங்களா? நன்றி. நமது அருணா சிவாஜி அவர்கள் இதோ பலகுர மன்னன், மிக சிறப்பான ஒரு ரொட்டேரியன், அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.